கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். நம் ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகராய் இருக்கிற தேவனை ஆராதிக்கும்படியாய், துதிக்கும்படியாய், நன்றி சொல்லும்படியாய் இந்த செப்டம்பர் மாதத்தின் 3வது வார வெள்ளிக்கிழமைக்காக நாங்கள் ஆண்டவரை நன்றி உள்ளத்தோடு கூட துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். தேவன் தாமே இந்த நாளிலே மகிமையான காரியங்களை அவர் செய்வாராக. ஆக நம்ம எல்லாருமாய் சேர்ந்து 177வது பாடல், அதாவது ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பரிசுத்தமாய் பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே என்று சொல்லி நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரங்களை ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எங்க குடும்பத்தை நீங்க ஆறுதல், ஆண்டவரே நீங்க நடத்துங்க, ஆண்டவரே என்ன நீங்க நடத்துங்க, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு கொடுங்க, ஆண்டவரே என்று சொல்லி பரிசுத்த ஆவியின் துணையோடு கூட எங்கள் நினைவெல்லாம் ஆண்டவரே உமதாக மாறணும், ஆண்டவரே எங்க பேச்செல்லாம் உமதாய் மாறணும், ஆண்டவரே சுவாமி நாள் முழுதும் எங்களை நடத்தும், ஆண்டவரே என்று சொல்லி இந்த 177வது பாடல் இந்த ஜெபத்தோட்ட புத்தகத்தில் நம்ம எல்லாருமாய் சேர்ந்து நம்ம பாடி தேவனை நாம் ஆராதனை செய்வோம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்துவார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. சொல்லுங்க, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே, ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே, நினைவெல்லாம் போதாகணும், பேச்செல்லாம் போதாகணும், என் நினைவெல்லாம் போதாகணும், பேச்செல்லாம் போதாகணும், நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும், விருப்பம் செயல்படுத்தும். சொல்லுங்க, விருப்பம் செயல்படுத்தும். ஒரே பொருளாய் ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. எங்களை ஆளுகை செய்யும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே, ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவி ஆத்துமா சரீரங்களை தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் செய்வோம். Let us all surrender our spirit, soul and body into the hand of the Lord. தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டு நடத்தும்படிக்காக ஒப்பு கொடுப்போம். Let us all surrender to the Lord from the beginning to the end, that the Lord Jesus Christ should lead us. ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களையும் ஆண்டவர் கேட்கணும். அதற்காக நாம் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். And also let us look into the Lord and ask to the Lord, Father God, listen to all our prayer petitions. நாம் துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது, பாடும்போது, வேத வசனங்களை பாடும்போது, படிக்கும் போது தேவ பிரசன்னம் நம்ம மத்தியில இறங்கி வரணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். As when we go and sing the praises and when we go and pray to the Lord,
And when we recite the word of God, let us ask to the Lord, oh Father God, fill us with your Holy Spirit. நம்ம எல்லாருமாய் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். As let us all close our eyes and pray to the Lord. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, Our loving heavenly Father, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட மத்தியான வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். thank you for this blessed afternoon, oh Father God. அந்தி சந்தி மத்தியான வேளையில உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன் என்று தாவீது சொன்னாராம். Father God, as David said, in the early morning, noon and evening, every time I look unto you. நாளைக்கு 3 முறை தானியேல் ஜெபித்திருக்கிறார் ஆண்டவரே. As Daniel, oh Father God, have prayed 3 times in your presence. புனித பவுல் சின்னப்பத்தன் வாழ்க்கையில ஆண்டவரை நோக்கி 3 முறை ஜெபித்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். As in Paul also, Father God, looked upon your face and prayed for the 3 times. இந்த மத்தியான வேளையில உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. In this afternoon, oh Father God, we look into your presence, Lord. வந்திருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். We thank you for all the mothers who have gathered here, oh Lord. ஒவ்வொரு சகோதரிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். All the sisters into your hand, oh Lord. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். All the youngsters and the youth into your hand, oh Lord. ஒவ்வொரு டீனேஜ் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். All the small teenagers one into your hand, oh Father. சிறு கை குழந்தை முதற்கொண்டு ஆண்டவரே எல்லா சின்ன பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். All the small ones into your hand, oh Father God. எங்கள் முழு குடும்பம் இயேசுவுக்காக வாழும்படியாய் செய்கிறார். Oh Lord Jesus, you prepare a family to live for you, oh Lord. வெள்ளிக்கிழமை நாளில் ஆண்டவரே இந்த யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய், வீடியோ வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். We also thank you for all the man of God who are watching this prayer through Facebook and YouTube, oh Lord. இதை அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிற ஒவ்வொரு ஊழியக்கார குடும்பங்களை ஆசீர்வதிங்க. Let all the man of God and the family be subscribed this channel and be blessed by your name, oh Lord. இவற்றுமாய் வழிநடத்தின ஆவியானவர் Till now, oh Father God, who led us. இனிமே தொடர்ந்து நீர் வழிநடத்துகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. And you will lead us forthcoming minutes, and we thank you, O Lord. மாலையிலே ஆண்டவரே இந்த மாலை வேளையிலே நடக்கிற kneel down பிரேயர்க்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். We thank you for the kneeling down prayer in this evening, O Lord. ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு தேவன் ஆமென் என்றும் ஆமென் என்றும் பதில் தருகிறார். For all the voices of the supplication that we're going to raise this evening, you will say amen and amen, O Lord. எங்களை ஜீவ பலியாய் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். We will surrender into your hand as a living sacrifice, O Lord. தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் தேவன் பொறுப்பெடுத்து வழிநடத்துவார். Oh Father God, you lead us from the beginning until the end. இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. I pray in the most powerful name of our Lord Jesus Christ. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. நாம் தேவனை ஆராதனை செய்து அதோடு கூட நம்முடைய ஜெப விண்ணப்பங்களை நாம் ஏறெடுப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். Come, let us all worship the Lord and also raise the prayer petition to the Lord Jesus Christ. Hallelujah. 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 கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நன்மையான சகோதர சகோதரிகளை, தாய்மார்களே, வாலிப பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை, தேவன் நம் மத்தியிலே நல்லவராய் இருக்கிறபடிதான் இந்த நாள் வரைக்கும் தேவன் நம்மை கண்மணி போல காத்திருக்கிறார். எத்தனையோ உபத்திரவங்கள்மா, எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ மரணங்கள், எத்தனையோ தாங்க முடியாத துக்கங்கள், ஆனாலும் தேவன் நம்மை வாழ வைத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர் நமக்கு நல்லவராய் இருக்கிறபடியால எத்தனையோ கெட்டதை செய்யறோம், எத்தனையோ தீமைகளை செய்யறோம், ஆனாலும் தண்டிக்கிறது இல்ல, மன்னிக்கிறாரு, நம்மை ஆசீர்வதிக்கிறாரு. ஆகவே அந்த நல்லவராம் தெய்வத்தை நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் கூட துதித்துக் கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் நம்மத்திலே பெரிய காரியங்களை செய்வார். இந்த வேலையிலே ஆளுகை செய்யும் ஆவியானவர் கரத்தில நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். எந்த மினிஸ்டர் கையிலோ இல்ல, நம்ம குடும்ப கையில இல்ல, இந்த உலகத்தையே ஆளுகை செய்கிற ஆண்டவர் கருத்துல நம்மையும் நம் குடும்பங்களையும் நம்ம காரியங்களையும் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். நிச்சயமாக நடத்துவார். ஆகவே நம்ம எல்லா துக்கங்களையும் தேவன் சந்தோஷமாக மாற்ற எந்த மனுஷனாலும் முடியாது, தேவனாலே ஆகும். ஏனென்றால் அவர் மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்த தேவன். அந்த தேவனிடத்துல நம் துக்கங்களையும் நம் கண்ணீர்களையும் செலுத்தும் போது அதற்கு ஒரு நல் மருந்தாய் தேவன் இருப்பார். உங்க கடலில் இருக்கிற ஜெபத்தொட்டு ஜெய புத்தகத்தில 176வது பாடல்,
உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். உங்கள் கவலைகள், கண்ணீர்கள் எல்லாம் என்னமா போடுமா? மறைந்து விடுமா. ஏனென்று சொன்னால் தேவன் கிட்ட உங்க துக்கங்களை சொல்றீங்க. அப்ப இந்த பாடலை நாம் மகிழ்ச்சியோடு பாட போகிறோம். நம் விண்ணப்பங்களை தேவன் கேட்க போகிறார், நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். தேங்க்யூ லார்ட். நன்றி, நன்றி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். அது இன்றே நீ காண்பாய். நாம சொல்ல போகிறோம், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் அகற்றுகிறார், துடைக்கிறார். உன் கண்ணீர் துடைக்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். சாணிக்கு மேலாக தோற்றப்பட ஒரு நாளும் விட மாட்டார். நம்மை சாணிக்கு மேலாக தோற்றப்பட ஒரு நாளும் விட மாட்டார். தாழ்ந்திடும் இழந்திடுவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். தாழ்ந்திடும் இழந்திடுவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். நாம் தப்பிச் செல்ல வழி செய்வார், நாம் தப்பிச் செல்ல வழி செய்வார். வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நம்பிக்கையோடு கலங்கிடவே வேண்டாம். என் கருத்தங்களை மாற்றிடவே வேண்டாம், உம்மையே துதிக்கிறேன். கலங்கிடவே வேண்டாம், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், நம் விசுவாசம் காத்துக் கொள்வோம். நல்லதொரு போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு,
தந்திடுவார் நம் தேச வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். எங்கள் இயேசு கைவிட மாட்டார், எங்கள் இயேசு கைவிட மாட்டார், எங்கள் இயேசு கைவிட மாட்டார், எங்கள் இயேசு கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவருடைய இருதயத்தை தேவன் தேற்றுகிறாராம். கடந்ததை எல்லாம் மறந்து விடு, இதோ நடந்ததை கடந்த நாட்களை பார்த்து பார்த்து நீ கலங்காதே, எல்லாவற்றையும் என்ன பண்ணணுமாமா மறந்து விட. ஏன்னா கர்த்தர் புதிய காரியத்தை செய்கிறாராம். ரொம்ப கஷ்டமான காரியம் தான். ஒரு மரண வீட்டிலே போய் நீ எல்லாவற்றும் மறந்துடுன்னு சொல்றது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் தேவன் அங்க இருப்பார் என்று சொன்னால் அந்த கலக்கத்தை தேவன் மாற்றுவார், அந்த கண்ணீரை தேவன் துடைப்பார், அந்த வேதனைகளை தேவன் மாற்றி போடுவார். ஆகவே தேவன் நம் மத்தியிலே பெரியவராய் இருக்கிறபடியால எந்த ஒரு பெரிய காரியத்தை நாம் எந்த மனுஷனாலும் சாதிக்கவே முடியாது. எதுனா முடியுமாமா? எதுவுமே முடியாது. ஆனால் நம் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால் சகலத்தையும் வாய்க்க செய்வார். மனுஷனால் எதெல்லாம் கூடாது இருக்கிறதோ அது தேவனாலே ஆகும் கூடும் என்று விசுவாசிக்கும் போது இந்த நாளை நம்ம பாடினது போல திராணிக்கு மேலாக நம்ம தேவன் சோதிக்க மாட்டார். இப்ப வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் திராணி என்ன? திராணி என்று சொன்னால் நம் வேதனைகள், சோதனைகள், வியாதிகள், போராட்டங்கள் எது வரைக்கும் தாங்கிக் கொள்ள முடியுமோ அதுதான் திராணி. அதுக்கு மேல சோதிக்க மாட்டாராம். ஆனா அந்த சோதனை நம்மால தாங்க முடியல. அதனால அதை எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்றதுக்கு நம்மகிட்ட ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒருவேளை ஒரு நாள் ஒரு சகோதரன் ஆண்ட சமூகத்துல போயிட்டு விண்ணப்பத்தை வச்சான். ஆண்டவரே, எனக்கு ரொம்ப பாரமான சிலுவையை கொடுத்துட்டு இருக்கிறீங்க, நீங்க கொடுத்துட்டு இருக்கிறதுனால நான் ரொம்ப எனக்கு வேதனையா இருக்குது, எனக்கு போய் எதுனா ஒரு நாள் ஒரு கம்மி வயசான சிலுவையை எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டாராம். அப்ப ஆண்டவர் சொன்னாரா, இல்லப்பா உனக்கு போதுமான அளவுக்கு தான் நான் உனக்கு சிலுவையை கொடுத்துருக்கிறேன். இல்ல ஆண்டவரே, ரொம்ப கஷ்டமாக்குது. சரி, அந்த ஒரு ரூம்ல போ, அங்க நிறைய சிலுவைங்க இருக்குது, அதுல உனக்கு எது ரொம்ப தக்கையோ தெரியும், அதை எடுத்து நீ சமுதிரத்தில் போன்னு சொல்லிட்டு பார்த்தாராம். எல்லா சிலுவைய தூக்கி பார்த்தாராம். எல்லாமே ரொம்ப பாரமா இருந்துச்சாம். ஆண்டவரே, என் சிலுவையை விட அதெல்லாம் ரொம்ப பாரமா இருக்குது, என்னால தூக்கவே முடியலன்னு சொன்னாரா. ஆமாவா, சரி உன் சிலுவையை தூக்கிக்க நீ போ, நடக்க முடியுமா? நிச்சயமா நான் நடக்குவேன். அந்த சிலுவையின் பின்னால திருப்பி பாருன்னு சொல்லிட்டு பார்த்தான்னு சொன்னாரா. அந்த சிலுவையின் பின்னால திருப்பி பார்த்தா இவருடைய பேரத்தை எழுதி வச்சிருக்கிறார். ஆகவே நம் திராணிக்கு மேலாக தேவன் நம்ம ஒருபோதும் சோதிக்க மாட்டோம். ரொம்ப கஷ்டம் தான், ரொம்ப வேதனைகள் தான். எத்தனையோ ஊழியக்கார பிள்ளைகள் கூட அநேக காரியங்களை வேதனைப்பட்டு யாரிடத்துல முறையிட முடியல, கர்த்தரிடத்துதான் முறையிட்டு கொண்டிருக்காங்க. நாமும் நம்முடைய பாரங்களை சுமக்கத்தக்கதான காரியங்களை பலத்தை தேவன் நமக்கு கொடுப்பார். ஆக வேலையில ஆண்ட சமூகத்தில் அநேக கருத்துக்கள் இருக்குது. ஒவ்வொன்றாக சுருக்கமாக ஜெபிப்போம், ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆண்ட சமூகத்துல துரிதமாய் இருக்கலாம், சோர்வுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். ஆண்ட சமூகத்திலே நாம் சோர்ந்து போய்விட்டால், தூங்கி போய்விட்டால் நம்முடைய ஆசீர்வாதங்கள் தூங்கி போய்விடும். ஆகவே எல்லாரும் அப்படியே உற்சாகமா இருங்க. ஜெபிக்கணும்னு சொன்னா நாங்க இல்ல, நீங்க கூட சத்தத்தை உயர்த்தி ஒரு ஊழியக்காருக்கோ, ஒரு வியாதியஸ்தருக்கோ, ஒரு வெளிவீனர்களுக்கோ, வாலிபர்களுக்கோ ஜெபிக்கோங்க. தயவு செய்து உங்களுக்கு மத்தியில நிறைய வாலிபர்கள், நிறைய குடும்பத்துல வியாதியஸ்தர் இருக்கிறாங்க. எல்லா பேரும் சொல்லி ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நாமத்தில் பெரிய காரியங்களை செய்வார். அப்படி இந்த வேளையில முதலாவதாக எல்லா ஊழியக்கார பிள்ளைகளுக்காக நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண போகிறோம். நாம நீங்க போகிற ஒவ்வொரு சபைகளும், திருச்சபைகளும் அதை எடுத்து நடத்துகிறவர்களே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்பா, அவங்களுக்கு நல்ல பலனை தாங்க, சுகத்தை தாங்க, அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க, அவங்க மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அவங்க தேவைகளை சந்திங்க. விசுவாச போராட்டத்துல போராடும் போது ஆண்டவரே, நீதியின் கிரீடம் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கு வைத்திருக்கிறே. எத்தனையோ ஊழியக்கார பிள்ளைகளை சுவாமி ஆண்டவரே, வியாதியோடும் போராட்டத்தோடும் ஆண்டவரே பொருள்கள் இல்லாம இருக்காங்க. அவங்க விசுவாச போராட்டத்தில் ஜெயிக்கணும், அவங்க ஜெய கிறிஸ்துவா மாறணும். எல்லா ஊழியக்கார பிள்ளைகளை ஆசீர்வதிங்க என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆமா உங்களோட ஜெபங்களை கேட்கிறவர் நம்ம மத்தியில இருக்கிறார். ஹalleluya. நமக்கே ஸ்தோத்திரம், நமக்கே நன்றி. எல்லா ஊழியக்கார பிள்ளைகளையும் கர்த்தர் கண்காணிக்கிறவர்களுக்காக உமக்கு நன்றி. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர்களுக்காக நன்றி. சத்தியத்தை சொல்லுகிறேன், ராஜ்யத்தை கட்டமைப்பாய். லோக ராஜ்யத்துக்கு அநேக ஆத்துமாக்களை சேர்த்துக் கொண்டிருக்கிற எல்லா ஊழியக்கார பிள்ளைகளும் என் தேவன் ஆசீர்வதிக்கிறவர்களுக்காக நன்றி.
ஆமென் ஆமென். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பரலோக ராஜ்யத்துக்கென்று அவங்க அந்த ராஜ்யத்துக்கு சேர்க்க வைக்க அநேக பிள்ளைகள் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறாங்க. அது சுலபமான மனுஷர்களால முடியாது. கடவுளுக்கு என்று தன் வாழ்க்கையில் ஒப்பு கொடுத்த பிள்ளைகள், ஊழியர்கள், ஃபாதர்கள், கன்னியர்கள், பிஷப்புகள் எல்லாரும் உங்க பரலோக ராஜ்யத்துக்கு என்று அநேக பிள்ளைகள் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். ஏன்னா ஒரு நல்ல காரியங்களை செய்யும் போது என்ன வருமாமா? தடைகள் வரும். அது அநேக தடைகளை யார் மூலியமானா வரும். சாசு மாத்திரம் இல்ல, தான் நேசிக்கிற பிள்ளை வழியா, கணவன் வழியா, மனைவி வழியா, உறவினர்கள் வழியா, அக்கும் பக்கம் வழியா, எல்லார் வழியாவும் சோதனைகள் வரும். ஆகவே ஆனாலும் தேவன் சொல்றார், சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆகவே நம்மளுடைய ஜெபங்களா ஊழியக்காரர்களுக்கு ஒரே ஒன்று என்ன தெரியுங்களா? ஜெபம். அந்த ஜெபம் ஊழியக்காரர்கள் செய்யும் போது அவங்களுக்கு ஒரு பலனாய் இருக்கும். ஆகவே அடுத்ததாக ஆண்டு சமூகத்தை போட்டு நம் தேசத்துக்காக, நாம வாழ்ந்த தேசம், நாம குடியிருக்கிற தெருவுகள் எல்லாவற்றும் ஆண்டுக்கு ஒப்பு கொடுக்கும். ஆண்டவரே, எங்க தேசத்துல நிறைய தேவைகள் இருக்குது, நிறைய காரியங்கள் இருக்குது. இதை எடுத்து நடத்துகிற ஆளுநர்களை நீங்க கண்ணோக்கி பாருங்க ஆண்டவர். உங்க புத்தியை கேட்டு, உங்க ஆலோசனையை கேட்டு அதன்படி எங்க தேசங்களை நடத்த நிறைய பெரிய பெரிய ஆளுநர்களை எங்க மத்தியில கொண்டு வாங்க. மத்தியில சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர்ஸ் மற்றும் சபா ஊழியர்கள் எல்லாரும் ஆண்டு கருத்துல கொடுத்து ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, நாங்கள் தேசத்துல சுகமா இருக்கணும்னா, நாங்கள் சந்தோஷமா இருக்கணும்னா உங்க தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அது உங்க மேல விழுந்த கடமைகள் என்று சொல்லுங்க. எஸ், ஜெபம் பண்ணுங்க. உங்க தெருவுகளில தேவைகளை வச்சுக்கோங்க. மக்களை ஆசீர்வதிங்க. நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் உங்க தேடணும், உங்களை அறியணும், மூடுக்குள்ள வாழணும், உங்களை அறிந்து கொள்ளணும். அப்பா, எங்க தேசத்தை நடத்துகிற எல்லா சீஃப் மினிஸ்டர்களும், பிரைம் மினிஸ்டர்களையும், எல்லா சபா நாயகர்களையும் உங்க கருத்துல ஒப்புக்கொடுக்கிறோம். எல்லாம் தேசத்தின் நியாயத்தோடு ஈரோடு நடத்திக்க மாட்டோம். ஏழை எளிய மக்களுக்கு நல்ல உபகாரங்கள் போய் சேரட்டும். விதவிகள், கைவிடப்பட்ட பிள்ளைகள், ஹேண்டிகேப் பிள்ளைகள், அவங்களுக்கு எல்லாம் நல்ல நிகழ்ச்சிகள் போய் சேரட்டும். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென் 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 ஆமென். கர்த்தர் நம் ஜெபங்களை கேட்டு நம் தேசத்துக்கு என்னத்தை கொடுக்கிறாராமா? சேமத்தை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார். ஆகவே இந்த வேளையில நம்மகிட்ட நிறைய வியாதிஸ்தர்கள் இருக்கிறாங்க. ஆண்ட கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜாப் பண்ண போகிறோம். நான் ஒவ்வொரு சிக்னஸ் பேர்களையும் சொல்றேன் பாருங்க. அவங்களுக்காக ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் அந்த ஒவ்வொருவருக்காக நம்ம மத்தியில் இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஆக இந்த வேளையில ரிச்சர்ட் பெருமாள் தகப்பனுக்காக நாம ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த ரிச்சர்ட் பெருமாளுக்காக எல்லாரும் என்ன பண்ண போறீங்க? ஸ்தோத்திரம் சொல்லுங்க, சொல்லுங்க. ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுங்க. அதே போல கௌஷிக், இந்த நாளிலே அந்த மகனுக்கு ஆயிருக்கிற ஆபரேஷன்ல இருந்து பரிபூர்ண விடுதலை அந்த மகனுக்கு கொடுக்கணும் என்று சொல்லி கௌஷிக்காக ஸ்தோத்திரம். எஸ், ஜெசி அம்மா, அவங்களுக்கு இருக்கிறதான இந்த முட்டி வலிகள் இருந்து பரிபூர்ண விடுதலை கிடைக்க வேண்டும் என்று அவர்களுக்காக. பாத்தி அம்மா, அவங்க கூட பயங்கரமான ஜுரம், கால் வலியா இருக்கிறதான அவர்களுக்காகவும் நாம உங்க ஸ்தோத்திரம் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். வீணா என்ற ஒரு சகோதரி, அந்த மகளுக்கு உடல் ரீதியாய் மன ரீதியாய் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கலாம். அந்த மகளை தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கணும், மகளுக்கு சமாதானத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு மகள் வீணா அயல்பட்டு அது ஆரோனுக்காக நம்ம என்ன பண்ணணும்? ஆகவே இந்த வேளையிலே அசுந்தா ஜோசப், அந்த குடும்பங்களுக்கு கூட சமாதானம். அந்த வீட்டுல 92 வயதுல ஒரு தாயார் இருக்கிறார்களாம். அந்த அம்மாவுக்கு நல்ல பலனைக்காக தேவன் மட்டுமாய் கொடுத்திருக்கிறாங்க. அதற்காக நன்றி சொல்லலாம். இந்த அசுத்த ஜோசப் குடும்பத்துக்கு சமாதானம் வரணும் என்று சொல்லி அந்த குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அதே போல சேகர் என்ற ஒரு சகோதரன், அவர்களுக்கு கால் நோய் இருக்குதான், லெக் பெயின். அந்த சகோதரனுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதே போல மேரி பிரகாசம், அவங்களுக்கு இருக்கிற கால் வலியிலிருந்து கர்த்தர் பரிபூர்ண விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சகோதரி சுந்தரி, அந்த சகோதரிக்கு இருக்கிறதான கால் வலிகளிலிருந்து பரிபூர்ண விடுதலை தேவன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மேரி மணி, அந்த அம்மாக்காக இருக்கிற கால் வலியிலிருந்து பரிபூர்ண விடுதலை கர்த்தர் கொடுக்கணும் என்று சொல்லி அவர்களுக்காகவும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
அதே போல நம்ம மத்தியில் இருக்கிறதான இதோ தட்சணமா அந்த அம்மாக்கு இருக்கிறதான ஹெல்த் இஷ்யூ எல்லாம் கர்த்தரை மட்டுமாய் மாற்றி வைத்திருக்கிறார். இன்னுமாய் பரிபூர்ண விடுதலை தாயாருக்கு கொடுக்கணும். அந்த மூச்சிலிருந்து இந்த தாயார் விடுதலை கொடுக்கணும் என்று சொல்லி எல்லாருமே ஸ்தோத்திரம் பண்ணாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பவானி அம்மா எங்க சகோதரி நைட்டெல்லாம் ஏதோ அந்த ஒரு சகோதரருக்கு ஊழியம் செய்துட்டு அந்த சமூகத்தை தேடி வந்திருக்கிற அந்த மக்களையும் அந்த குடும்பங்களையும் மாற்றம் கர்த்தர் ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்கிறார். ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று சொல்லி நீங்க சொன்ன ஒரு ஸ்தோத்திரம் உங்களுக்கும் உங்க குடும்பங்களுக்கும் என்ன கிடைக்குமா? கிருபை கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடுதலை நாயகன் நம் மத்தியில் இருக்கிறார். இந்த வேளையில நம் பிள்ளைகளும் வாலிப பிள்ளைகளும் சிறு பிள்ளைகளும் ஆண்டகத்தில் கொடுக்கிறோம். உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகள் பேரை ஆண்டு சமூகத்தில் சொல்லுங்க. உங்களுக்காக ஜெபித்ததுண்டு. உங்கள் பிள்ளைகள் பேரை ஆண்டு சமூகத்தில் சொல்லுங்க. அப்பா, என் பிள்ளைகள், என் பேர பிள்ளைகள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறேன். ரட்சிங்க. நிறைய பேர் வேதத்தை படிக்காத இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வேதத்தை படிக்கட்டும். நிறைய பேர் சர்ச்சுக்கு போறது இல்ல. எங்க அம்மா சொல்லுவாங்க, இந்த அம்மா என் மகள் தேவாலயத்தை தேடி போகிறதே இல்லை, எனக்கெல்லாம் ஒரு பெரிய பாரம் என்று சொல்லி அந்த தாயார் ஒவ்வொரு நாளும் சொல்லுவாங்க. அப்பா, அப்படியா உங்க பிள்ளைகள் வேதத்தின் மகத்துவங்களையும் தேவன் அறிகிற அறிவு வரணும், சர்ச்சுக்கு போகணும் என்று சொல்லி அந்த சமூகத்தில் கூப்பிட்டு ஜாப் பண்ணலாமா? எல்லாரும் எல்லாரும் உங்க குடும்பங்களுக்காக உங்க வீட்டை தேடி வந்த மருமகள், மருமகன், மகன், மகள், வேற பிள்ளைகள், உங்க கணவன் எல்லாரும் உங்களுக்காய் கொடுக்கப்பட்ட நேரம். ஆமா, ஜெபத்தை கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஓ லார்ட், நன்றி, 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 நன்றி. உங்க குடும்பங்களை கொடுக்கிறோம். ஓ லார்ட், உங்க இன்னும் அதிகமாய் அறிந்து அதிகமாய் தெரிந்து உங்களுக்காய் ஊழியங்களை செய்ய கர்த்தாவே எங்களை குடும்பங்களை பாடுறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். என் தேவனின் ஆசீர்வாதத்திற்காக நன்றி. You have mercy on them. Thank you Lord, 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 thank you Lord. நன்றி, 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 நன்றி இயேசுவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுகிறார். அந்த ஆவி எப்பேற்பட்ட ஆவி தெரியுங்களா? தேவனுடைய ஆவி. அவர் எங்க இருக்கிற எங்கெல்லாம் இருக்கிறாங்கல்லாம் என்னமா? விடுதலை, விடுதலை. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அடிமை தனத்திலிருந்து, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாச மோசங்களிலிருந்து தேவன் நம்மை விடுதலை செய்கிறார். தேவனாக இருக்கின்றார். அவங்க தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பாக நம்ம இருக்கிற மக்கள், ஆண்டவரே நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கட்டும். அநேகர் அநேக வேதனையோடு கூட வந்திருக்கிறாங்க, தேவைகளோடு கூட வந்திருக்கிறாங்க. எதனாலும் திருப்தி அடையவே முடியாது. ஆனா தேவனுடைய வார்த்தை தான் நம்மளை திருப்தியாக்கும். அந்த திருப்தியாக்குகிற வார்த்தை, விடுதலை கொடுக்கிற வார்த்தை, சுகத்தை கொடுக்கிற வார்த்தை இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் தேவன் நிறைவாக ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை அறிவார். மனிதர் யாரும் அறிய மாட்டாங்க, மனிதர் யாரும் உங்களை பார்க்கல, ஆனாலும் தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களை தேவையை சந்திக்கிறார். ஜெபத்தின் வழியாக இந்த வேத வசனங்களுக்காக வந்திருக்கிற நம்ம எல்லாரையும் ஆண்டவர் திறப்பு கொடுத்து மகள் ஜாப் பண்றோம். தேங்க்யூ லார்ட். எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களா அப்பா பிதாவே, அப்பா அருமையான இந்த மத்தியான வேலைக்காக கூடான கொடி நன்றி இயேசுவே. அப்பா, எங்களோட ஒவ்வொரு மாவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்து விட்டோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவி எங்களை சுத்தப்படுத்துங்க. அப்பா பிதாவே, இந்த நேரத்துல எங்க 2-3 பேர் கூடி ஜெபித்தால் நான் வாசம் செய்வேன் என்று சொன்னவரே, நாங்கள் விசுவாசிக்கின்றோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உங்களோட தேவ தூதர்களோடு இங்க ஒவ்வொரு இடத்துல அமர்ந்து கொண்டு இருக்கிறீங்க ராஜா. அப்பா, இந்த நேரத்தில் ஆண்டவரே உங்க பாதத்தில் ஆண்டவரே நாங்க எல்லாவற்றும் ஒப்பு கொடுத்து விட்டோம் ராஜா. நாங்கள் விசுவாசிக்கின்றோம் ஆண்டவரே. உங்க சமூகத்துல நாங்க வந்து எது கேட்டாலும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம். விசுவாசிக்கின்றோம் ஆண்டவரே. ஏனென்றால் நீங்க எங்களோட இருக்கிறீங்க. எங்களோட பிரச்சனை எங்களோட இருக்கிறது. எங்களோட சந்தோஷம் ஆண்டவரே. எங்களோட சுகம் ஆண்டவரே. நீங்க எங்களோட ஆரோக்கியம் ஆண்டவரே. நீங்க எங்களோட எல்லாவற்றும் ஆண்டவரே பார்த்துக்கொள்வீங்க ராஜா. அப்பா, நீங்க சொல்லிருக்கிறீங்க என் வார்த்தையிலே சுகம், என் வார்த்தையிலே பலன், என் வார்த்தையிலே எல்லாமே கூடும். உங்க வார்த்தையில சந்தோஷம் இருக்குதா? சந்தோஷம். அப்பா, இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு தாய்மார்கள் ஆண்டவரே வெறுமையான பாத்திரத்தில் நிரம்பி வழிகிற பாத்திரமாக மாற்றினார். அந்த நிரம்பி வழிகிற பாத்திரம் உங்களோட வார்த்தைகளாக இருக்கட்டும் ஆண்டவரே. வார்த்தையானவரே அநேக அபிஷேகம் ஆண்டவரே. உங்களோட வார்த்தைகள் அநேக ஆண்டவரே மாற்றங்கள் உண்டு ராஜாவே. அப்பா பிதாவே, தலந்து உச்சங்கால் வரைக்கும் ஆண்டவரே உங்களோட வார்த்தைகள்
மாற்றமே எங்களோட Yes. இருக்கட்டும் ஆண்டவரே. Amen. நாங்கள் எங்களோட வீட்டுக்கு திரும்பி போகும்போது Oh ஆண்டவரே, God. ஒரு பெரிய சந்தோஷத்தை நாங்கள் பெற்றுக் சந்தோஷம், கொள்வோம். விடுதலை. சுகத்துக்கு போன ஆண்டவரே, Yes. ஆண்டவரே, அநேக ஆசீர்வாதங்கள் நாங்கள் எடுத்துக்கொண்டு போகணும் ஆண்டவரே. Yes. அப்பா ஆண்டவரே, இன்னியோட வார்த்தைகள் ஆண்டவரே, எங்களுக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு இருக்கணும் ஆண்டவரே. Thank you. இன்னியோட வார்த்தைகள் ஆண்டவரே, எல்லா ஆண்டவரே பலனுக்கு பலன் இருக்குது ஆண்டவரே. Thank you. இன்னியோட வார்த்தைகள் ஆண்டவரே, நாங்கள் யாரெல்லாம் பார்க்கிறோமோ அவங்க எல்லாரும் Thank you, Lord. ஆசீர்வாதமாக Thank you, இருக்கணும் Lord. ஆண்டவரே. Thank you, Lord. என் கர்த்தர் அப்படியே செய்கிற தேவன் ஆண்டவரே. நன்றி, இந்த நன்றி. இடத்துல வந்து ஆண்டவரே, ஒப்பு கொடுக்க ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கின்றேன் ஆண்டவரே. உங்களோட மகன் ஆண்டவரே, உங்களோட Thank you, பிள்ளை ஆண்டவரே. Jesus. Thank The you, man of God who gonna preach the word of God. You Oh, anoint Lord. him நன்றி, with the நன்றி, preaching of நன்றி, good நன்றி, tidings, O நன்றி. Lord. I Thank you, anoint Lord. him into your hand, O Lord. Yes, உங்களோட Lord. கரங்களை ஒப்பு ஒப்பு கொடுக்கின்றோம். கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எங்க ஜெபத்தை கேட்டு நீர் அப்படியே செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை தட்டி தேவன் காரியங்களை நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள், தீர்மானங்கள் எல்லாவற்றுக்காக நன்றி சொல்லலாம். நன்றி, 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 நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். தேவன் நம்மோடு கூட பேசட்டும். அவர் பேசுகின்ற தேவன். அவர் பேசாத கல்லோ மரமோ மண்ணோ அல்ல. ஆகவே ஓ என்ற உள்ளம் நீர் வந்ததா எப்படி வரப்போகிறாரா? வார்த்தை வழியாக வரப்போகிறாராம். ஆகவே அந்த தேவனை ஒரே ஒரு அடி பாடி அந்த சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மோடு கூட பேசட்டும். ஓ என்ற உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. ஓ என்ற உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஓ எந்த நொல்லம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. சொல்லுங்க. ஓ எந்த நொல்லம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால் பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதால் உன் கரங்களில் என்னை வளைந்திருப்பதால். ஓ பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதால் உன் கரங்களில் என்னை வளைந்திருப்பதால் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், எப்போதும் துதிப்பேன், என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் பேசட்டும். நாம கேட்க போகிறோம். வேற குறைவுள்ள காரியங்கள் நிறைய இருக்குது. நிறைவான வார்த்தை நமக்குள்ள போனா என்னமாவும்? குறைவுகள் எல்லாம் போய் நிறைவு நாமத்திலே வரும். அந்தவரே நீர் பேசும், நாங்கள் கேட்கட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. தேவன் உங்களோடும் என்னோடும் வந்திருக்கிற அனைவரோடும் பேசுகிற தாசனோடு கூட மறைத்து தேவன் பேசி வெளிப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. சொல்லுங்க ஹalleluya. பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் எல்லா ஆராதனைகளும் உண்டாகும்படியாய் நாம் எல்லாருமாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, இயேசுப்பா உமக்கு கொடா கொடி நன்றி. ஹalleluya. Praise the Lord. ஒவ்வொரு நாளும் நம்ம அமைதியோடு கூட இந்த செய்திக்குள்ளாக நம்ம கடந்து போவோம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்துவார். ஒவ்வொரு நாளும் நாம் உயிர் வாழ்கிறது தேவனுடைய மாறாத கிருபையா இருக்கிறது இல்லையா?
நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே அப்படின்னு சொல்லி வேத வசனம் சொல்கிறது. ஆக அவருடைய கிருபை இல்லாமல், அவருடைய தயவு இல்லாமல் இந்த உலகத்துல ஒரே ஒரு நாள் கூட நம்மால வாழ முடியாது. ஆக இந்த வேளையில கூட நம்ம உயிரோடு இருக்கிறவர்களே நினைக்கணும், அதே நேரத்துல மரிச்சவங்களே நாம நினைக்கணும். அவங்களுடைய விசுவாசத்தை நாம நினைச்சு அவங்க பின்னாடி நாம போவோம்னா அவங்களுடைய விசுவாசத்தை நாம பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வேதத்தில் கூட மிக தெளிவோடு கூட நமக்கு சொல்லுகிறார். உங்களை ஆதியில வார்த்தை வழியாய் சத்தியத்தின் பாதையில நடத்தின உங்க குடும்பத்தாரோ, சொந்த பந்தங்களோ, அல்லது போதகர்களோ, விசுவாசிகளோ, பரிசுத்தவான்களோ, பரிசுத்தவதிகளோ யாரா இருந்தாலும் சரி, அவர்களுடைய வாழ்க்கையின் விசுவாச வாழ்க்கையின் முடிவை பார்த்து அந்த விசுவாசத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அநேக வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் சுசைநாதன் மோத்தி மேரி இல்லையா, அவரு மறிச்சு 14 வருஷம் 14 ஆண்டு முடிகிறது. அவருடைய வாழ்க்கையில பாருங்க, அவர் விசேஷமானது. இன்னைக்கு செத்து நாளைக்கு பழக்கிறார். அவர் இன்னைக்கு செத்து நாளைக்கு பிறக்கிறார் அப்படின்னா, நேற்று இறந்தாரு செப்டம்பர் மாசம் 19ஆம் தேதி நேற்று இறந்தாரு, இன்னைக்கு அவர் பிறக்கிறார். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். மகனே, அந்த பூமியில நீ உன் கண்களை மூடின உடனே அடுத்த வினாடி உன்னுடைய கண்கள் பாரடைஸ்ல திறக்கணும். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்துல நீ வாழணும், அப்படிப்பட்ட நம்பிக்கையில வாழணும், அப்படிப்பட்ட ஜபத்தோடு கூட விசுவாச வாழ்க்கையில நீ வாழணும் அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். அதை குறிச்சு 2-3 வார்த்தைகளை நம்ம சொல்லலாம். ஏன்னா இது அவருடைய விசுவாசத்தை நம்ம பின்பற்றுகிறவர்களா இருக்கிறோம். அவங்க 2 பேர் விதிச்ச விதத்தான் இன்னைக்கு தொடர்ந்து இந்த ஜபம்லாம் நடந்துருக்குது. எத்தனையோ பிள்ளைகள், ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் தொடப்பட்டிருக்கிறாங்க. இது வரைக்கும் சபை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க, ஊழியக்காரரா இருக்கிறாங்க, தெருவோர ஊழியக்காரரா இருக்கிறாங்க, அப்புறமா எவாஞ்சலிஸ்டா இருக்கிறாங்க, பாஸ்டராமா இருக்கிறாங்க, தொடர்ந்து கரிஸ்மேட்டிக் மீட்டிங்ல எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்படி நம்ம கணக்கு தெரிந்து கொண்டே போலாம். அவர் ஒரு சில நாள்ல ஐயோ இந்த ஊழியெல்லாம் வானாமா அப்படின்னு சொல்லி சொன்னவர் தான் சுசைநாதன். இந்த ஊழியெல்லாம் வானா, அவங்க எப்படி விட்டு விட்டா வராங்களோ அதே மாதிரி நம்ம எல்லாம் போக வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் வானான்னு கழிச்சவர். கடைசியில ஆண்டவரால் தொடப்பட்டு நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? ஒரு ஊரா போய் பாடி ஜபம் பண்ணி ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு மகனாய் அவர் மாறினார். கடைசியில் அவருடைய உடல் நலம் சரியில்லாத நேரத்துல கூட பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நான் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லி ஞானஸ்தானம் பெற்று 10வது நாள்ல அவர் ஆண்டவரோடு கூட இணைந்து விட்டார். அதுதான் நேற்றைய தினம், அதாவது செப்டம்பர் 19ஆம் தேதி. இன்றைக்கு நேற்று செத்து இன்னைக்கு அவர் பறந்திருக்கிறார். அதனால அவருடைய நாளை நாம நினைவு கூர்வோம். அவங்க விட்டு சென்ற அந்த ஊழியத்தை நாம தொடர்ந்து செய்வோம். இந்த சத்தியத்தை யாரெல்லாம் கேட்கிறாங்களோ ஆண்டவருக்காக ஏதாவது ஒண்ணு நாம செய்யணும். ஆண்டவருக்காக ஏதாவது ஒண்ணு செய்யணும். யாருக்காக ஒரு வார்த்தையை நம்ம சொல்லணும். நிறைய பேர் இன்றைக்கு கூட, நேற்று கூட இந்த எதிர்க்க இருக்கிற அவங்க பேர் சரி, அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. பிரதர், நீங்க இப்படி எல்லாம் ஜெபம் பண்றீங்கன்னு எங்களுக்கு தெரியாது பிரதர், நாங்க இல்லைன்னா நாங்க சொல்லியிருப்போம். இல்லம்மா, நாங்க இந்த வீட்டுக்கு 2 மாசம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா ஒருத்தர் ஜோஸ்பின் யாரோ ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டா இருக்கிறாங்களா, அவங்களுக்கு போய் டிராப் பண்ணும்போது சொன்னேம்மா, ஜோஸ்பின் அம்மாவுக்கு சொல்லுங்க, நாளைக்கு வெள்ளிக்கிழமை உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்றோம், நோயாளிகளுக்காக ஜெபம் பண்ணும்போது உங்களுக்காக ஜெபம் பண்றோம், ஆண்டவர் சீக்கிரத்துல சுகம் தருவார் அப்படின்னு சொல்லி செலின் அம்மாவை நாங்க தைரியப்படுத்தினோம். நேரம் கிடைக்கும் போது உட்காருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆண்டவர் பத்தி சொல்லி ஜெபம் பண்ண எண்ணெய் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். அதனால ஆண்டவர் ஆசீர்வதிக்குவார். அதோடு கூட மாத்திரம் இல்ல, நேற்றைய தினத்துல ஜெய் கணேஷ் என்று சொல்லி ஒரு சகோதரனை நாங்க ஆட்டோல சந்திச்சோம். அவருக்கு சந்திச்சு அவர்களுக்காக மொழமா ஆண்டருடைய வார்த்தையை சொல்லி அவர்களுக்காக ஜெபிக்க ஆண்டவர் ஒரு உதவி செய்தார். அவங்களுக்கு ஒரே ஒரு மகன். அந்த மகன் பேர் துரு அப்படின்னு சொல்லுங்க. துரு முதல் வார்த்தை டி இருக்குது. அந்த முதல் வார்த்தையை டி எடுத்துட்டு டி போடுங்க, ட்ரூ அப்படின்னு சொல்லுவோம். அந்த ட்ரூ தான் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக ஜெபம் பண்ணோம். 14 வயசு ஆச்சு. ஒரு பெண் பிள்ளைகளுக்காக நாங்க
காத்திருக்கிறோம். ஏன்னா எங்க குடும்பத்துல பெண் பிள்ளைகள் யாரும் இல்லை, பெண் பிள்ளைகள் யாரும் இல்லை. அதனால அப்படின்னு சொல்லி அவரு ரொம்ப வேண்டிக் கொண்டாரு. ஒன்ன கவலை இல்லை பிரதர். 90 வயது நிரம்பின சாரானுக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடுத்த ஆண்டவர் இல்லையா, உங்களுக்கும் ஒண்ணு தருவார் அவரு. நாம ஜெபம் பண்ணலாம், நீங்க விசுவாசிங்க. ஜெய் கணேஷ், ஜெயத்தை தருகிறவர் இயேசு. அதனால உங்க உள்ளத்தை ஆண்டவர் அதே மாதிரி மாற்றுவார். அவருடைய மனைவி பேர் கூட நல்ல அருமையான ஒரு பேரை சொன்னார். அதாவது சுமித்ரா அவங்களுடைய மனைவி பேர், அந்த பையன் பேரு தான் துரு அப்படின்னு. ஆக அந்த குடும்பத்திற்காக நாங்க வரும்போது அவருக்காக கை கோர்த்து ஜெபம் பண்ணிட்டு தான் நாங்க வந்தோம். சீக்கிரத்தில் ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில ஒரு அதிசயம் செய்வார். இந்த ஜெபத்தெல்லாம் அவர் பார்த்துன்னு தான் இருக்கிறார். நேற்று தினத்துல அந்த நம்பர்லாம் கொடுத்து ஜெபத்தை பார்த்துன்னு இருக்கிறார். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆக பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இந்த உலகத்துல ஏதாவது ஒரு காரியத்தை நாம ஆண்டவருக்காக செய்யணும். நம்ம ஒண்டியா விசுவாசித்து ஒண்டியா பரலோகம் போனோம் அப்படின்றது ஆண்டவருக்கு பெரிய இல்லை. நாம போகும்போது ஒரு 10 பேரு, ஒரு 5 பேரு, ஒரு 20 பேரு நம்ம ஆயத்தம் பண்ணி அவங்களை கூட்டிட்டு போனோம். விசுவாசத்துல நடு சும்மா இருக்கிறவங்களை வாங்க ஒரு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, அங்க பாருங்க, அங்க ஜெபம் பாருங்க, ஆராதனைக்கு வாங்க, இந்த சபைக்கு வாங்க, இந்த சர்ச்சுக்கு வாங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க, இல்லைன்னா வானாங்க அப்படின்னு சொல்லி அவங்களை எப்படின்னா ஆண்டவர் பத்தி சொல்லி அன்போடு கூட அவங்க கூட்டிட்டு வரணும். கூட்டிட்டு வர வேலை தாங்க நம்மளோட வேலை. சிலுவை வரைக்கும் கூட்டிட்டு வந்தோம், அவ்வளவுதான். கல்வாரி மலை வரைக்கும் கூட்டிட்டு வந்தோம், சர்ச்சு வாசல் வரைக்கும் கூட்டிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் ஆண்டவர் அவங்களுக்கு பொறுப்பெடுத்துருவார். அப்ப நம்ம சொல்லணும், ஆண்டவரே உங்களுக்கு சத்தியத்தை சொல்லி அழைத்து வந்திருக்கிற ஆண்டவரே, மேல நீங்க பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் அதிசயத்தை செய்வார். ஆக அன்பானவங்களே, எப்படியாய் நாம வாழும்போது இன்றைக்கு நம்முடைய விசுவாசத்துல, நம்முடைய நம்பிக்கையில நாம் எப்படியா இருக்கிறோம், தேவன் நம் எல்லாரையும் எப்படியாய் உயர்த்தி வைத்திருக்கிறார், நம்ம எல்லாரையும் எப்படிப்பட்ட பெயரோடு கூட வைத்திருக்கிறார், நம்முடைய குடும்பங்களை எப்படி ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை குறித்து என்ன ஆண்டவர் சொல்றார், அதுக்காக நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, நீங்கள் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் யாரு? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு மற்றவர்களுக்காக ஜெபித்து ஆத்தும பாரத்தோடு கூட மற்றவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்றோம் தெரியுமா? நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்கிறார், நீங்கள் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. நீங்க மிக முக்கியமான ஜனங்களுங்க தேவனுடைய பார்வையில. ஆண்டுடைய சமூகத்துல யாரெல்லாம் 1 மணி நேரம், 1/2 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் உட்கார்ந்து ஜெபம் பண்றாங்களோ, உபவாசிக்கிறாங்களோ, அவங்க எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் எல்லாரை காட்டிலும் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. ஆக எதை குறித்து நாம கவலைப்படாதபடிக்கு நாம ஆண்டவருக்காக காத்திருக்கணும். அதனாலதான் இந்த நாளில் வாக்குத்தத்த வசனங்கள் பாருங்க என்ன சொல்கிறது, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய். அவர் தான் உயிர்த்தெழுந்தவர். நம்முடைய ஜீவன் அவர் தான். நம்முடைய சாவை நிர்ணயிக்க போவதும் அவர் தான். முடிவை எழுதுறது அவர் தான். குழந்தை எப்போ பறக்க போகிறது என்று கூட தீர்மானம் பண்ணுகிறது அவர் தான். ஆக பிரியமானவங்களே, இன்னைக்கெல்லாம் கூட 7.5 மாசத்துல 6.5 மாசத்துல இல்ல 7.5 மாசத்துல 8 மாசத்துல பிறந்த குழந்தைங்கலாம் என்ன ஆயிடுமோ ஏதாயிடுமோ நிறைய பேர் பயப்படுறாங்க. இல்ல, அந்த கர்ப்பத்துல அந்த குழந்தையை, அந்த உயிரை வைத்த தேவன் அது காப்பாற்றும்படி ஆண்டவர் செய்வார். அதனால அவருடைய கருத்துல ஆயுசு நாட்களை ஒப்பு கொடுப்போம். இன்னைக்கு நம்ம வேதத்தை நம்ம வாசிக்கலாம். மேத்யூ 6th chapter, அங்கே 25 to 27, அதாவது மத்தேயு 6வது அதிகாரம் 25ல இருந்து 27 வரைக்கும் இருக்கிற வேத வசனங்களை இன்னைக்கு நாம ஆராய்ந்து பார்க்கலாம். ஆண்டவர் இந்த வசனத்தின் வழியாய் உங்களுக்கு நமக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை குறித்து நாம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Therefore I say to you, do not worry about your life, what you will eat or what you will drink, nor about your body, what you will put on. Is not life more than food and the body more than clothing?
Look at the birds of the air, for they neither sow nor reap nor gather into barns, yet your heavenly Father feeds them. Are you not of more value than they? Which of you by worrying can add 1 cubit to this stature? ஆமென். அல்லேலூயா. எடுத்து நிதானமா ஒரு வசனம் படிங்க. மத்தேயு 6 அதிகாரம் 25 வசனம் படிங்க, 26 வசனம் படிங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடைய பார்க்கிலும் சரீரம் விசுவாசம் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆமென். அல்லேலூயா. ஆகாயத்து பட்சிகள் கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்ப்பதும் இல்லை, வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைத்திருக்கிறார். அவைகளை பார்த்திலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். 27 கவலைப்படுகிறதுனாலே நல்ல கவனிங்க. உங்களை என்னையும் ஆண்டவர் விசேஷித்தவர்கள் என்று சொல்லிட்டார் இல்லையா? உடலை காட்டிலும் உடையை காட்டிலும் உடையும் உடலும் இல்லையா, உணவை காட்டிலும் ஜீவனும் பெரியதா இருக்கிறது. ஆக உலக பிரகாரமா எந்த கவலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, கவலைப்படுகிறதுனால உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழக்கத்தை கூட்டும். அதாவது உங்கள் சரீரத்தோடு கூட ஒரு அளவை ஒரு முழத்தை யார் கூட்ட முடியும்? அல்லேலூயா. தடிமா ஆவதும் சரி, மெலிசா ஆவதும் சரி, அவருடைய விருப்பம். நம்ம தடியா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, பாரியா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது அவருடைய விருப்பம். இல்ல ஒல்லியா இருக்கிறாங்க, மெலிசா இருக்கிறாங்க, என்னதான் சாப்பிட்டாலும் பாம்பு வயிறு மாதிரியா இருக்கிறாங்க, அது அவருடைய விருப்பம். அது உங்களுடைய குணநலன். நமக்கு இருக்க வேண்டிய அப்படித்தான் இருக்கணும் இல்லையா? எல்லாருமே அவங்கள மாதிரி ஆயிடணும், எல்லாருமே இவங்கள மாதிரி ஆயிடணும் அப்படின்னு சொன்னா அது நடக்காது. இல்ல மகளே மகனே, நீ எப்படி இருக்கணுமோ அப்படித்தான் இருக்கும். கவலைப்படுகிறதுனால தன் சரீர அளவோடு கூட ஒரு முழத்தை யார் கூட்ட முடியும் சொல்லிட்டு என்ன சொல்றாரு? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். போதும், அவ்வளவுதான். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. அவைகள் உழைக்கிறதும் இல்ல, அறுக்கிறதும் இல்ல, களஞ்சியத்தில சேர்த்து வைக்கிறதும் இல்ல. பரமபிதா அவைகளை என்ன பண்றாரு? போஷிக்கிறார். பரமபிதா நம்மை போஷித்து வருகிறார். கன்னடால படிச்சிருங்க சீக்கிரம். 25 ಈ ಕಾರಣದಿಂದ ನಮ್ಮ ಪ್ರಾಣಾಧಾರಣೆಗೆ ಏನು ಊಟ ಮಾಡಬೇಕು, ಏನು ಕುಡಿಯಬೇಕು, ನಮ್ಮ ದೇಹ ರಕ್ಷಣೆಗೆ ಏನು ಒತ್ತುಕೊಳ್ಳಬೇಕು ಎಂದು ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ. ಊಟಕ್ಕಿಂತ ಪ್ರಾಣವು, ಉಡುಪಿಗಿಂತ ದೇಹವು ಮೇಲಾದುದಲ್ಲವೇ? ಆಕಾಶದಲ್ಲಿ ಹಾರಾಡುವ ಹಕ್ಕಿಗಳನ್ನು ನೋಡಿರಿ. ಅದು ಬಿತ್ತುವುದಿಲ್ಲ, ಕೊಯ್ಯುವುದಿಲ್ಲ, ಕಣಜಗಳಲ್ಲಿ ತುಂಬಿಟ್ಟುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ಆದಾಗ್ಯೂ ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ನಿಮ್ಮ ತಂದೆಯು ಅವುಗಳನ್ನು ಸಾಕಿ ಸಲಹುತ್ತಾನೆ. ಅವುಗಳಿಗಿಂತ ನೀವು ಹೆಚ್ಚಿನವರಲ್ಲವೇ? ಅವುಗಳಿಗಿಂತ ನೀವು ಹೆಚ್ಚಿನವರಲ್ಲವೇ? ಚಿಂತೆ ಮಾಡಿ ಒಂದು ಮೊಳ ಉದ್ದ ಬೆಳೆಯುವುದು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಯಾರಿಂದ ಸಾಧ್ಯ? ಯಾರಿಂದ ಸಾಧ್ಯ? அவ்வளவுதான். 27 வரைக்கும் தான். ஆக காட்டு புஷ்பங்களை பாருங்க, ஆகாயத்து பறவைகளை பாருங்க, அவைகளுக்கு என்ன தேவை என்று சொல்லி அதை சேர்த்து வைக்கிறதா இல்ல, ஒண்ணும் பண்றதா இல்ல. காலையில எழுந்திருக்குது, பறக்குது. ஆண்டவர் அதுக்கு சரியான நேரத்துல உணவு கொடுக்கிறார், உடையை கொடுக்கிறார் இல்லையா? காட்டு புஷ்பங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா விதவிதமா கலர் இருக்குது இல்லையா? விதவிதமான பூக்கள் வருகிறது. அதுக்காக கலரா பூச போறாங்க. யாரும் பூச போறது? ஆண்டவர் அதை வளர்க்க செய்கிறார். இப்போ இந்த வசனங்களை நீங்க படிக்கும் போது என்ன சொல்றாரு? காலையில முளைத்து மாலையில
வாடி போகிற இந்த உயிரினங்களுக்கு, இந்த பூக்களுக்கு, இந்த செடிகளுக்கு, இந்த காட்டு புஷ்பங்களுக்கு நான் இவ்வளவு உடுத்து வைக்கிறேன் என்று சொன்னால் உங்களுக்கு விடுத்து வைக்க மாட்டேனா? இவைகள் எல்லாவற்றை காட்டிலும், உடையை காட்டிலும் உடலும் இல்லையா, உணவை காட்டிலும் இந்த உயிரும் விசேஷித்த, அதாவது மேலானதா இருக்கிறது. ஆகவே நீங்கள் விசேஷித்தவர்களா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை விசேஷமாய் வழி நடத்துறாருங்க, அற்புதமாய் வழி நடத்துறார். இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. நம்முடைய வேல்யூவை நாமே குறைச்சுக்கிறோம். ஐயோ, நான் ஜம்ப் பண்ணா யாரு கேட்கிறாங்க, நாம் போனா யார் பாக்குறாங்க, நாம் பேசினா யார் கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளே ரொம்ப கீழ்த்தனமா நினைச்சுக்கிறோம். இல்ல, ஆண்டவர் உன்னை என்னை எங்க வச்சிருக்கிறாரு? விசேஷித்த இடத்துல வச்சிருக்கிறார், உயர்ந்த ஸ்தானத்துல வச்சிருக்கிறார். மகனே மகளே, நீ கற்பா இருந்தாலும் சரி, வெள்ளையா இருந்தாலும் சரி, நீ பாரியா இருந்தாலும் சரி, மெலிசா இருந்தாலும் சரி, நீ என்னுடைய சாயலா இருக்கிறார். நம்ம எல்லாரும் யார் சாயலு? தேவனுடைய சாயலுங்க. இப்போ ஒருவேளை நாங்க வேற மாதிரி எல்லாம் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் வரும்போது கவனிங்க, என்னது? ஆண்டவர் வரும்போது ஒரே ஒரு நொடி பொழுது, எவ்வளவு? ஒரே ஒரு செகண்டுங்க. ஒரே ஒரு செகண்ட்ல நீ நானும் இயேசுவை போல் மாறினோம். அதனாலதான் ஜெபத்துக்கு அழைத்திருக்கிறார். அதனாலதான் ஆலயத்துக்கு போறது, அதனாலதான் சபைகளுக்கு போறது, அதனாலதான் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமஸ்தானால ஞானஸ்தானத்திற்கு ஒப்பு கொடுக்கிறது. நம்ம மறுரூபமாகிறதுக்காக, நம்முடைய பழைய பாவ சாபங்கள் எல்லாம் ஒழிஞ்சு போன்றதுக்காக. அதுக்கப்புறம் பாவம் செய்ய மாட்டாங்களா? செய்வாங்க. ஆனா பாவம் செய்தவர்கள் அதை அப்படியே போட்டு மூடி மறைக்க மாட்டாங்க, தொடர்ந்து பாவம் செய்ய மாட்டாங்க. செய்த தவறுகளுக்காக ஆண்டவரிடத்துல என்ன பண்ணுவாங்க? மனம் வருந்துவாங்க. அதான், ஆண்டவரே, எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை மன்னிக்க ஆண்டவரே, அனுதின ஆகாரத்தை எங்களுக்கு தாங்க, சோதனை எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்றோம். தெரியுமா? இந்த ஜெபம் கேட்கப்படணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஆண்டவருக்கு ஏதாவது ஒரு விதத்துல பிரியமாய் நம்ம நடத்தணும். அப்ப தேவன் நம்மை விசேஷித்தவர்களாய் உயர்த்தி உயர்த்தி நம்மை நடத்துவார். ஆண்டவர் அந்த ஸ்தானத்துல வச்சிருக்கிறாங்க. நம்முடைய வேல்யூ இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம ரொம்ப கீழ்த்தரமான பணம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொன்னா, எப்படி பணம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொன்னா நம்மள நம்ம கீழே இது பண்ணிடுறோம். ஆனா நல்ல கவனிங்க, பணம் பரலோகம் வரைக்கும் வரவே வராது. வேணா பணம் பாதாள வரைக்கும் போகும். பணம் எங்க போவோம்? ஒரு சிலர் சொல்லுவாங்க, பணம் 10 செய்யும், அது என்கிட்ட வந்தா நான் 11 கூட செய்வேன். ஆனா பரலோகத்துக்கு வருமா? வராது. ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஐஸ்வர்யானவான்னு பார்த்து, அதாவது பணக்காரெல்லாம் பரலோகத்துக்கு வர மாட்டாங்கன்னு அடையாளம் கிடையாது. அதாவது பணமே தன் வாழ்க்கை என்ற நோக்கத்தோடு கூட இருக்கிறவங்க, பணம் ஒண்ணுதான் போதுங்க, எந்த மனுஷனும் வேண்டாங்க அப்படின்னு சொல்றவங்க, அவங்களதான் ஐஸ்வர்யவான் என்றார் ஆண்டவரே சொல்றார். ஐஸ்வர்யவான் பரலோகத்துக்கு வருவது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொன்னா, ஊசியின் காதுல என்னவா சொல்லுங்க, என்ன போகுமா? ஊசியின் காதுல ஒட்டகம் என்ன போயிடுங்க. பணமே தன் வாழ்க்கையாய் நம்பியிருக்கிற ஐஸ்வர்யவான் ஒருவனும் பரலோகத்துக்கு வர மாட்டான். அல்லேலூயா. உன்னை என்னை எந்த ஸ்தானத்துல வச்சிருக்கிறார் பாருங்க. விசேஷித்தவர்கள், ஸ்பெஷல் பீப்பிள். யூத ஜனங்கள் என்னதான் தவறு செய்தாலும் கூட அந்த எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்திற்கு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு அவங்களை கொண்டு வரத்திற்குள்ளாக தேவனை எவ்வளோ அவர்கள் தேடினாங்க. ஆனா எவ்வளவோ அற்புதங்களை செய்தார். சிவந்த சமுத்திரத்தை பிறந்தாரு, யோர்தான் நதியை வளர்த்த செய்தாரு இல்லையா, எரிகோ மதில உடைக்க செய்தாரு, தேவ தூதர்கள் சாப்பிடுற சாப்பாட்டை கொடுத்தாரு, கண்மலையிலிருந்து தண்ணியை வர வச்சாரு இல்லையா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருளாக்கி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பகலாக்கி, எகிப்து தேசத்து ஜனங்களுக்கு இருளாக்கினார். அப்படியெல்லாம் ஆகாரம் செய்தார் ஆண்டவர், அற்புதம் செய்தார். பகல்ல வரும்போது எங்க வெயில்னால அவங்க அடிப்படுவாங்களோ சொல்லி மேகஸ்தம்பமாய் கூடவே வந்தாராம்.
ராத்திரியில வழி தெரியாம எங்க பள்ளத்துல விழுந்துறாங்க அப்படின்னு சொல்லி அக்கினி ஸ்தம்பமாய் முன்ன போனாராம். இவ்வளவு அற்புதம் செய்த அந்த ஜனங்களுக்காக கடைசியில ஆண்டவரை 10 முறை சோதித்தார்கள் அப்படின்னு பைபிள் சொல்றாங்க. எந்த இடத்துல ஆண்டவர் வைக்கிறாரு, நாம எங்க வைக்கிறோம் ஆண்டவரை. ஆக எல்லாரை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொல்லி இன்றைக்கு நம்மளை மேல வைக்கிற ஆண்டவர் தான். யூத ஜனங்கள் தேவனால் உருவாக்கப்பட்ட ஜனங்கள், தேவனுடைய ஜனங்கள், தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள், அவர்களுக்காக அவரை விசுவாசிக்கிற, அவரை நம்புகிற, அவர்களுக்காக தன் ஜீவனை கொடுத்த தேவன் இன்றைய வரைக்கும் நம்மை நேசிக்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா 62 அதிகாரத்துக்கு வாங்க. அங்க ஒரு சில காரியங்களை ஆண்டவர் இங்க சொல்றார். ஐசாயா 62 அங்க மிக அருமையான ஒரு காரியங்களை ஆண்டவர் சொல்றாரு. 1, 2, 3 சீக்கிரமா படிங்க. என்ன சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் உனக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற ஒரு பாக்கியம் பாருங்க, ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. இது இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிற ஒரு அடையாளம். அவருக்கு வருகிற சகல அதிகாரம். ஆனா அந்த அதிகாரத்தையும் அந்த ஆசீர்வாதத்தையும் அந்த மகிமையும் உனக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்கிறவரா இருக்கிறார். என்ன சொல்றது? 62, 1, 2, 3. For Zion's sake I will not hold my peace, and for Jerusalem's sake I will not rest, until her righteousness goes forth as brightness, and her salvation as a lamp that burns. The Gentiles shall see your righteousness, and all kings your glory. You shall be called by your new name, which the mouth of the Lord will name. You shall also be a crown of glory in the hand of the Lord, and a royal diadem. Amen. சியோனி நிமித்தமும் சியோனி நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் நச்சுப்போ எரிகிற தீவெட்டிகளைப் போலவும் வெளிப்படும் மற்றும் அமராமலும் இருப்பேன். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். ஆமென். அல்லேலூயா. நீ கர்த்தருடைய நல்லா கவனிங்க. 3வது, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் கர்த்தருடைய கையில எப்படியா இருக்கிற நீ நானும் அலங்கரிக்கப்பட்ட கிரீடம். எத்தனையோ அலங்கரிக்கப்பட்ட மோதிரத்தை போடுறோம், என்னென்னமோ பண்றோம், பிரேஸ்லெட் எல்லாம் போடுறோம். ஆனா ஏற்கனவே உன்னை அலங்கரிக்கப்பட்டு ஆண்டவருடைய கையில எப்படியா இருக்கிறோம்? நாம அலங்காரமான கிரீடமா இருக்கிறோம். உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். ராஜமுடியுமாயிருப்பாய். எந்த ஸ்தானத்துல வைக்கிறார் பாருங்க உன்னை என்னைய. இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கிற முழு உரிமை. என் மகன், குமாரன் என் மடியில எப்பொழுதும் செல்ல பிள்ளையா இருந்தான் என்று சொல்லி நீதிபதிகள் சொல்கிறார். அப்படிப்பட்ட வாக்கை ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த மகிமையை நான் இவர்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் யோவான் 17 அதிகாரத்தில் அவர் ஜெபம் பண்றார். கன்னடத்தில் படிச்சிடும். ಚಿಯೋನಿನ ಧರ್ಮವು ಪ್ರಕಾಶಗೊಳ್ಳುವ ತನಕ ಯೆರೂಸಲೇಮಿನ ರಕ್ಷಣೆಯು ದೀವೆಟ್ಟಿಗೆಯಂತೆ ಪ್ರಜ್ವಲಿಸುವವರೆಗೆ ನಾನು ಮೌನವಾಗಿರದೆ ಚಿಯೋನಿನ ಹಿತವನ್ನು ಲಕ್ಷಿಸುತ್ತಿರುವೆನು. ಸುಮ್ಮನಿರದೆ ಯೆರೂಸಲೇಮಿನ ಕ್ಷೇಮವನ್ನು ಚಿಂತಿಸುತ್ತಿರುವೆನು. ಜನಾಂಗಗಳು ನಿನ್ನ ಧರ್ಮವನ್ನು, ಸಕಲ ರಾಜರು ನಿನ್ನ ವೈಭವವನ್ನು ನೋಡುವರು. ಯೆಹೋವನ ಬಾಯಿ ನೇಮಿಸಿದ ಹೊಸ ಹೆಸರು ನಿನಗೆ ದೊರೆಯುವುದು. ನೀನು ಯೆಹೋವನ ಕೈಯಲ್ಲಿ ಸುಂದರ ಕಿರೀಟವಾಗಿಯೂ ನಿನ್ನ ದೇವರ ಹಸ್ತದಲ್ಲಿ ರಾಜಶಿರೋವೇಷ್ಟನಾಗಿಯೂ ಇರುವಿ. ಇದು 3ನೇದಾ 2ನೇದா? ஆண்டவர் எந்த ஸ்தானத்தில் வச்சு உன்னை என்னை விசேஷித்தவர்கள் என்று அழைக்கிறார் பாருங்க. இந்த ராஜமுடிதான் அந்த நித்திய ஜீவனுக்குள்ள கடந்து போகிற ஒவ்வொருவருக்கு கிடைக்கும். ஆண்டவர் தருவார்.
நித்திய ஜீவனை எனக்கு மாத்திரம் அல்ல, அவருடைய வருகையை நம்புகிற விசுவாசிக்கிற உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பவுல் சொன்னார் இல்லையா. நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதற்கொண்டு ஜீவ கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு மாத்திரம் அல்ல, உங்களுக்கும் கூட தான். அவரை விசுவாசிக்கிற நம்புகிற அவருக்கு அவருடைய வருகையை பிரசனத்தை பார்க்கிற காத்திருக்கிற உங்களுக்கும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அற்புதமாய் இந்த சத்திய வசனத்தை சொல்றார். அதுல இந்த 4வது வசனம் படிங்க. அதுல 4வது வசனம் என்ன சொல்றார் பாருங்க. நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும். அல்லேலூயா. ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, மணவாளன் அவர் ஒருவர் தான். ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் நம்ம எல்லாரும் அவருக்கு யாரு? மணவாட்டியா இருக்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசியில் அவருடைய திருமணத்துலதான் முடிய போகிறது. ஏதேன் தோட்டத்துல திருமணம் தொடங்கி கடைசியில திருமணத்துலதான் முடிக்க போகிறது. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம். அவர்தான் மணவாளன். நம்ம எல்லாரும் மணவாட்டியாய் போக போகிறோம். ஆக இங்க என்ன வாக்கு கொடுக்கிறாரு? நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும், உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும், நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். எப்சிபா என்ற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நீ இனி கைவிடப்பட்டவள் அல்ல, நான் உன்னை காண்கிறவர், நான் உன்னை நடத்துகிறவர். பியூலா என்ற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நான் உன்னை வாழ வைக்கிறேன் மகளே, நான் உன்னை விசாரிக்கிறவன், தேசம் வாழ்க்கைப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். விசேஷித்தவர்கள் மேல் ஆண்டவர் எவ்வளவு பிரியமாய் எவ்வளவு அன்பாய் நம்மளை நேசிக்கிறார் பாருங்க. அவர் கையில் இருக்கிற ராஜமுடியாய் நாம் இருக்கிறோம். அவர் கையில் இருக்கிற அலங்காரமாக்கப்பட்ட கிரீடமாய் நாம் இருக்கிறோம். நல்லதான் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது ஆண்டவரே, என்னை உடைய ஆணி பாய்ந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன், கணவன் மனைவி பிள்ளைகளை பேரு பேச்சு பிள்ளைகளை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கிற கடமை தாங்க என்னுடைய கடமை. மற்றவங்களுக்காக, ஊழியர்களுக்காக, பாதிரிமார்களுக்காக, பாஸ்டர்மார்களுக்காக ஜெபிக்கிற கடமை. ஆண்டவரே, அவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறான் ஆண்டவரே. அப்பதான் உன்னை என்னை ஆண்டவர் எடுத்து அற்புதமாய் அவர் பயன்படுத்துவார். வித்தியாசம் உள்ளவர்களாய், விசேஷித்தவர்களாய், மற்றவர்களுக்கு நமக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் காட்டுவார். சீக்கிரம் அப்போஸ்தலர் வாங்க, 15ஆம் அதிகாரம் 9வது வசனம், ஆக்ட்ஸ் 15:9. என்ன சொல்லுது பாருங்க. ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்துல எப்படிப்பட்ட ஒரு வித்தியாசத்தை அவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. புனித பவுல் சின்னப்பர் வழியாக, பரிசுத்தவான்கள் வழியாக, பரிசுத்தவதிகள் வழியாக பரிசுத்த ஆவியான தேவன் நமக்கு கொடுக்கிற ஞாபக வார்த்தைகள். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 9வது வசனம் என்ன சொல்கிறது? And made no distinction between us and them, purifying their hearts by faith. ஆமென். அல்லேலூயா. 15:9 விசுவாசத்தினாலே 15:9 விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்கள் அவர் சுத்தமாக்கி நமக்கு அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமாய் இராதபடி செய்தார். ಇದಲ್ಲದೆ ಆತನು ನಮಗೂ ಅವರಿಗೂ ಏನೂ ಭೇದ ಮಾಡದೆ ಅವರ ಹೃದಯಗಳನ್ನು ನಂಬಿಕೆಯ ಮೂಲಕವಾಗಿ ಶುದ್ಧೀಕರಿಸಿದನು. அல்லேலூயா. இப்ப படிங்க, தமிழ்ல படிங்க அந்த வசனம். விசுவாசத்தினாலே, நல்லா கவனிங்க, விசுவாசத்தினாலே அவர்களுடைய இருதயங்களை யாரெல்லாம் இயேசுவை நம்புகிறார்களோ, விசுவாசிக்கிறார்களோ, அவருக்காய் காத்திருக்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொரு ஜனங்களையும் அவர் சுத்தமாக்கி, அவர்களுடைய இருதயங்களை ஆண்டவர் மறுபடியுமாய் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும், அதாவது நமக்கும் என்று சொன்னால் பிதாவாகிய தேவனே நீங்களும் நானும், அதான் நமக்கும் என்று சொன்னால் எனக்குள் இருக்கிற பிதா, நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார். விசுவாசத்தில் ஆகட்டும், பரிசுத்தத்தில் ஆகட்டும், நீதியில் ஆகட்டும், விசேஷித்தவர்களாய் இருக்கிறபடினாலே
எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாதபடிக்கு தேவன் நம்முடைய இருதயங்களை காத்துக் கொள்கிறாராம். விசுவாசம் எவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு காரியம் அன்பானது. ஆக எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம். உடையை காட்டிலும் உடல் விசேஷித்தமானவைகள் இல்லையா? உணவை காட்டிலும் உயிர், ஜீவன் விசேஷித்தவைகளா இருக்கிறது. ஆக ஒவ்வொரு நோயாளிகளுக்காக நாம ஜெபம் பண்ணும்போது என்ன, அந்த நோயே அவங்க நினைச்சுனே இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த நோய் அப்படிதான் இருக்கும். நோய் இந்த சரீரத்திற்குள்ள எப்படி தெரியாத வந்துச்சோ அதே தெரியாதே போகுங்க. நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன? விசுவாசத்தோடு கூட ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. இன்னைக்கு எஸ்டர் மணிக்காக ஹாஸ்பிட்டல்ல செக்அப் பண்ண போயிருக்கிறாங்க. இந்த வயிறு ஆபரேஷன் நடக்கணுமா இல்லையா? இன்னைக்கு காலையில கூட விடியற் காலையில ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே ஆபரேஷன் நடக்கணுமா, உன் சித்தத்தின்படி நடக்கட்டும். அப்படி இல்ல மெடிசன்லயே கரைஞ்சு போகட்டுமா, உன் சித்தத்தின்படி நடக்கட்டும். அதே மாதிரி வயலட் அவங்க ஃப்ரெண்ட் ஜெசிந்தா இந்த கிட்னில கல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு 7th டே ஆஸ்பத்திரிக்கு போனாங்க இல்லையா? அவங்களுக்கும் சொல்லி அதான் ஜெபம் பண்ணி எண்ணெய் பூசி அவங்களுக்காக ஆட்டோல இறங்கினவுடனே எண்ணெய் பூசி அவங்களுக்காக ஜெபம் பண்ணேன். சிஸ்டர் நீங்க போய் செக் பண்ணுங்க. ஏன்னா இந்த டாக்டரால ஒண்ண முடியாது, இந்த டாக்டர் ஆலோசனை சொல்லுவாங்க. இந்த டாக்டர் கூட வார்த்தையை கூட நாம கேட்கணும். ஏன்னா அவங்க கூட சர்வெண்ட் ஆஃப் காட் தான். ஆனால் அதே நேரத்துல பரமபிதா ஒருவர் இருக்கிறார், நம்முடைய பரிகாரியாகிய கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவர் தான் ஒரிஜினல் டாக்டர். அவர் சொல்லாம ஒண்ணு நடக்காது, அவர் செயல்படாம ஒண்ணுமே நடக்காது. நல்ல கவனிங்க, நான் நிறைய முறை சொல்லியிருக்கிற அந்த விஷயம். நம்முடைய தலையில இருக்கிற முடியெல்லாம் ஆண்டவர் எண்ணி வச்சிருக்கிறார். அதுல ஒரே ஒரு முடி, நிறைய முடி கொட்டிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா அந்த ஒவ்வொரு முடியும் அவருடைய உத்தரவு இல்லாம கீழே விடாது. அப்படின்னா நல்ல கவனிங்க, இவ்வளவு பெரிய சரீரத்துல ஒரு வியாதி வருது அப்படின்னு சொன்னா அவருக்கு தெரியுமா தெரியாதா? கட்டாயமா தெரியுங்க. அதனாலதான் ஆண்டவர் இங்க சொல்றாரு, கவலைப்படுகிறதுனால உன் சரீரத்துல ஒரு முழத்தை யாரால் கூட்ட முடியும்? கவலைப்படுகிறதுனால மனநோய் தான் வரும். இந்த மனநோய்க்கு மருந்தே கிடையாது. ஏமா அப்படி ஆயிட்டு? என்னத்துக்குமா அப்படி ஆயிட்டு? என்னமா நோய் உனக்கு? சுகருக்குதா? இல்லங்க. பிபிக்குதா? இல்லங்க. ஒண்ணுமே இல்ல. ஏன் அப்படி ஆயிட்டு? மனபாரம் தாங்க, மனசுல தாங்க நிறைய இருக்குது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிக்கிறவர். அந்த பாரத்தை எரிக்கி வைக்கிறதுல அதை அப்படியே வச்சு நிக்கிறோம். உன் குறைகள் எல்லாம் என்று சொல்லுங்க, உன் மன பாரத்தில் இருக்கிறதெல்லாம் கொட்டுங்க அப்படின்னு கூட நிறைய பேர் அவங்களை மற்றவங்களை விசாரிக்கும் போது இப்படிப்பட்ட காரியங்களை கேட்பாங்க. ஆனா இங்க ஆண்டவர் சொல்கிற காரியம் பாருங்க, நம் ஒவ்வொருவருடைய இருதயத்தை அவருடைய இருதயத்தை போல, குறையில்லாத இருதயத்தை போல மாற்றுறார். வித்தியாசம் இல்லாதபடிக்கு நம்முடைய விசுவாசத்துல, நம்பிக்கையில, தேவனை நம்பி இருக்கிறதுல வித்தியாசம் இல்லாதபடிக்கு நம்மை ஆண்டவர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த அப்போஸ்தலருக்கு அடுத்து வாங்க, அப்படியே சீக்கிரம். அங்க ரோமர் 3ஆம் அதிகாரத்துல அங்க வாங்க. அங்க ஒரு சில காரியங்களை ஆண்டவர் இங்க சொல்றார். 22, 23, 24 24 ಹೋದಮ್ಮ. 3ನೇ ಅಧ್ಯಾಯ ರೋಮರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 24ನೇ ವಾಕ್ಯ. ಅವರು ನೀತಿವಂತರೆಂದು ನಿರ್ಣಯ ಹೊಂದುವುದು ದೇವರ ಉಚಿತಾರ್ಥವಾದ ಕೃಪೆಯಿಂದಲೇ. அவர் நம்மை நீதிமான்கள் என்று சொல்கிறது எதனால? நம்முடைய விசுவாசத்தினாலதாங்க. அவருடைய கிருபை தான், அவருடைய தயவு தான். சரி, இப்ப 22ல இருந்து படிங்க. 24 படிச்சிருமா? Being justified freely by His grace through the redemption that is in Christ Jesus. எல்லாத்துக்கும் இயேசு வைங்க முன்னால. எல்லா குடும்பத்துல நடக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் இயேசுவை முன்னால கொண்டு வந்து வைக்குவாங்க. நம்மள ஆண்டவர் விசுவாசத்துல, விஷயத்துல விசேஷித்தவர்களாய் என்னையும் மாற்றுவார். ஆண்டவருக்கு ஃபர்ஸ்டான இடத்தை கொடுப்போம், நம்மள ஆண்டவர் பெஸ்டான இடத்துல வைப்பார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு எந்த இடம் கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் இடம் அவருக்கு தாங்க. அப்போதான் உன்னை என்னையும் பெஸ்டா வைப்பார் அவர்.
அதான் விசேஷித்தவர்கள். விசுவாசத்துல முதல்ல ஆண்டவரை, விசுவாசத்துல நாம் முதல்ல இருக்கும் போது, ஆண்டவரை நம்பும் போது, நம்ம விசுவாசிக்கிற நம்மை ஆண்டவர் விசேஷித்தவர்களாய் மாற்றுவார். அல்லேலூயா. 22 படிங்க. 3:22. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும். தேவ நீதியே விசுவாசிக்கிற எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. தேவன் மேல எவ்வளவு நீதி உள்ளவராய், நீதி உள்ள தேவன் மேல எவ்வளவு அசைக்க முடியாத விசுவாசத்தில் இருக்கிறையோ அது தேவனுக்கு முன்பதாக விசேஷித்ததா இருக்கிறது, பலிக்கும். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்களாய் போய்விட்டார்கள். அல்லேலூயா. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்று போனவர்களாய் இருக்கிறார்கள். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றார்? அர்த்த வசனம், அவருடைய கிருபையினாலே, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாய் இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்தும் நம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிக்கிறவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் இதை அவர் வெளிப்படுத்தினார். பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, அரசன் அன்று கொண்டார் தெய்வம். ஆண்டவர் எடுத்த கவுத்தன் எல்லாரையும் சொல்ல மாட்டார். ஒண்ணு என்ன மாதிரி மனுஷ தீர்ப்பிடுற மாதிரி இல்லையா, தொத்திரி வெளியா மாணவமானா பேசாத அப்படின்னு மனுஷன் அப்படின்னு சொல்லுவான். ஆனா ஆண்டவர் அப்படி இல்ல, சத்தியத்தோடு நீதியோடு பொறுமையோடு கூட எல்லாரையும் விசாரிக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. நீதி அவரிடத்தில் இருக்கிறதுங்க, உண்மை அவரிடத்தில் இருக்கிறது. அதே 10ஆம் அதிகாரம் வாங்க, சீக்கிரம் 10ஆம் அதிகாரம் வாங்க. இல்லையா, நீதிதான் முக்கியமானது. நீ நான் விசேஷித்தவர்களா இருக்கணும்னா நீதிதான். அந்த நீதிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த நீதியை கெட்டியா பிடிச்சுக்கணும். 10ஆம் அதிகாரத்துல 11, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவன் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. யார? இயேசுவை விசுவாசிக்கிற அத்தனை பேரும். அல்லேலூயா. 13 ಓದಮ್ಮ, 13 ಅಲ್ಲೇ. ಕರ್ತನ ನಾಮವನ್ನು ಹೇಳಿಕೊಳ್ಳುವವರಿಗೆಲ್ಲರಿಗೂ ರಕ್ಷಣೆಯಾಗುವುದೆಂದು ಬರೆದಿದೆ. இப்போ 11 மறுபடியும் படிங்க. 11 படிங்க. அவரை விசுவாசிக்கின்றவன் எவனோ, ஆண்டவராகிய விசுவாசிக்கிறவர்கள் யாரோ, எந்த ஜாதியோ எந்த குலமோ எந்த கோத்திரமோ எந்த பாஷைக்காரரோ யாராயிருந்தாலும் சரி இல்லையா, யாராயிருந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் யாரோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று, அவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று வேதம் சத்திய வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தைகள் சொல்லுகிறது. 12 யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே கிடையாது. நாம தான் மனுஷனை வித்தியாசமா பாக்குறோம். ஆனா ஆண்டவரே எல்லாரையும் ஒரே மாதிரி தாங்க பாக்குறாரு. எல்லார் மேலும் மழை பெய்ய வைக்கிறார், எல்லார் மேலும் வெயில புழைய வைக்கிறார் இல்லையா, எல்லார் மேலும் காத்தடிக்குது. ஆண்டவர் யாரையும் வித்தியாசமாய் பார்க்கிறவர் அல்ல, யூதர் என்றும் அல்ல கிரேக்கன் என்றும் கிடையாது சொல்லிட்டு 13ஆம் வசனம் என்ன சொல்றாரு? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவார். யாரா இருந்தாலும் கூட சரிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள், தொழுது கொள்ளுகிறவர்கள், ஆராதிக்கிறவர்கள், நம்புகிறவர்கள், அவர்கள் விசேஷமான இடத்துல வைத்து அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், மீட்கப்படுவார்கள், ஆண்டவருக்குள்ளே ஆண்டவரால் தொடப்படுவார்கள். கடைசியா ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம ஜெபம் பண்ணா, கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம கடைசி காலத்துல நாம் எப்படியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது. மத்த 5ஆம் அதிகாரம் வாங்க. அதுல
45, 44, 45. ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಶುಭ ಸಂದೇಶ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 45, 46, 44, 45. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದ್ತಾರೆ ನೋಡಿ ಫಸ್ಟ್. ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳುವುದೇನೆಂದರೆ ಏನಂದರೆ ನಿಮ್ಮ ವೈರಿಗಳನ್ನು ಪ್ರೀತಿಸಿರಿ, ನಿಮ್ಮನ್ನು ಹಿಂಸೆ ಪಡಿಸುವವರಿಗೋಸ್ಕರ ದೇವರನ್ನು ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. ಹೀಗೆ ಮಾಡಿದರೆ ನೀವು ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ನಿಮ್ಮ ತಂದೆಗೆ ಮಕ್ಕಳಾಗುವಿರಿ. ஆமென். அல்லேலூயா. இதாங்க ரகசியம். நான் விசேஷித்தவர்களா இருக்கணுமா, விசேஷித்தவர்களா இருக்கணுமா, தேவனுக்கு முன்னதாக இந்த காரியத்தை தான் செய்யணுங்க. பச்சமா இங்கிலீஷ்ல. But I say to you, love your enemies, bless those who curse you, do good to those who hate you, and pray for those who spitefully use you and persecute you, that Amen. you may be the son of your Father in heaven, for he makes his sun rise on the evil and on the good, and sends the rain on the just and on the unjust. ஆமென். இதாங்க கடைசி காலத்துல விசேஷித்தவர்களா இருக்கிற நாம் ஒவ்வொரு வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தா துஷ்மன் யாருக்குமே கிடையாதுங்க, துன்மார்கன் யாருக்குமே கிடையாது. எல்லாருமே சகோதர சகோதரிகள் தான் இல்லையா? எல்லாரையும் ஒரே ரத்தத்தினால் உண்டாக்கினார். அதனாலதான் இந்த ஆண்டவர் வார்த்தையை சொல்றார். என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பத்தியா யார் சொல்றது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வலோகத்தையும் உண்டாக்கின தெய்வம் சொல்லுகிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். சத்யா என்ன சொல்லுகிறது? ஜெபம் பண்ணுங்க, ஆசீர்வதிங்க, அப்புறம் அவர்களை நிந்திக்காதீங்க, அவர்களை சிநேகிங்க. சிநேகிக்கிறது, நிந்திக்காத, ஆசீர்வதிக்கிறது. அவர்கள் யாரா இருந்தாலும் அவர்களுக்காக நான் என்ன பண்ணுமா? இவங்க தாங்க கிறிஸ்தவங்க, இவங்கதான் கிறிஸ்தவங்க, இவங்கதான் விசேஷித்தவர்கள். அவங்க செஞ்சாங்க ஆண்டவரே, இவங்க செஞ்சாங்க ஆண்டவரே, அவங்க பண்ணாங்க ஆண்டவரே அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா, யார் எப்படின்னா பண்ணிக்கிட்ட, நீ ஏன் பண்ண அப்படின்னு ஆண்டவர் கேட்கும் போது நாம என்ன சொல்ல போறோம்? அவன் நரகத்துக்கு போறானோ, அவன் பாதாளத்துக்கு போறானோ, அவன் பிசாசு குடிச்சனோ, எப்படியா இருக்கட்டும், நீ யார் மகளே மகனே, அவங்க செஞ்சாங்கன்னு நீ ஏன் செஞ்ச? நான் உனக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? 4 காரியத்தை சொல்லி கொடுத்தேன் இல்லையா? நேசிக்கணும்னு சொல்லி கொடுத்தேன், ஆசீர்வதி, நிந்திக்காத, அப்புறம் பகைக்காதே, ஜெபம் பண்ணு அப்படின்னு தான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? இந்த காரியத்தை தான் செய் அப்படின்னு சொன்னேன். அப்ப நீ இப்படி செய்யும் போது நீ எப்படியா இருப்ப? அடுத்த வசனம், இப்படி செய்வதினால் சத்யா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, என்ன அழகா சொல்றாரு பாருங்க. இது யாருக்குங்க புரியாது? எனக்கு புரியவே இல்லைங்க அப்படின்னு எல்லாம் யாரும் சொல்லவும் கூடாது. ஆண்டவர் வார்த்தை யாருக்கும் புரியாது இருக்காது. பரிசுத்த ஆவியோடு கூட, ஆவியானவர் துணையோடு கூட நாம ஜெபத்துக்கு வரும்போது, ஆலயத்துக்கு போகும்போது, பைபிளை படிக்கும் போது ஆண்டவர் அதை உனக்கு எனக்கு உணர்த்துவார். அது இப்படி நீ செய்கிறதுனால, இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். பிள்ளைகளா இருப்பீர்கள். அவங்கதான் விசேஷித்தவர்கள், அவங்கதான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, அவங்கதான் சமாதானத்துக்குரிய ஜனங்கள், அவங்கதான் தேவ ஜனங்கள். இப்படி நீங்க செய்கிறதுனால பரம பிதாவுக்கு நீங்களும் நானா யாரா இருக்கிறோம்? பிள்ளைகளா இருக்கிறோம். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையும் பெய்ய பண்ணுகிறார். ஆரம்பத்தில் சொன்னது எல்லாரையும் ஒரே மாதிரி தாங்க பாக்குறாரு கடவுள். அதனாலதான் நிறைய பேர் இன்னைக்கு மனம் திரும்பி ஆண்டவர் இயேசுக்கு சாட்சியா இருக்கிறாங்க. ஆனா பாரம்பரிய கிறிஸ்தவங்களா இருக்கிற அவங்க இன்னும் ஆண்டவர்கிட்ட வரத்துக்கு பயப்படுறாங்க. இங்கெல்லாம் போக கூடாது, அங்கெல்லாம் போக கூடாது இல்லையா, இந்த இடத்துக்கெல்லாம் போக கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா எதனா பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி. என்ன பண்றதுன்னு இல்ல, ஆண்டவர்கிட்ட வந்தா பாவத்தை விட்டுருந்தான்.
ஆண்டவர்கிட்ட வந்தா பொய்யான காரியங்களை விட்டுணும். ஆண்டவர்கிட்ட வந்தா பொய் பேசுற காரியம் விட்டுணும். ஆண்டவர்கிட்ட வந்தா அவங்க மேல இவங்க மேல சொல்றதை விட்டுணும். ஆண்டவர்கிட்ட வந்தா ஏன்னா மத்தவங்களை நிந்திக்கிற காரியத்தெல்லாம் விட்டுணும். ஆண்டவர்கிட்ட வந்தா துன்மார்கனை நேசிக்கிறவர்களா இருக்கணும். இன்னைக்கு உலகம் என்ன சொல்லுது? துஷ்டனை கண்டா எங்க இருக்கணுமா? துஷ்டனை கண்டா தூரமா இரு அப்படின்னு சொல்லுது இல்லையா? ஒரு சிலர் சொல்லுவாங்க என்னென்னமோ எங்கெங்கே வைக்கிறோம் இல்லையா, அங்க வச்சிருந்தோம் அவங்களால. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த துஷ்டனுக்காக நீ என்ன பண்ண? மன்றாடு. துஷ்டனை நீ நேசி, அன்பு செய் அப்படின்னு சொல்றாரு. அப்பொழுதுதான் நீங்கள் பரலோக தேவனுக்கு நீங்கள் புத்திரராய், பிள்ளைகளாய், விசேஷித்தவர்களாய் இருப்பீர்கள். இதாங்க ஆண்டவர் உன்னை என்னை அழைக்கிறார். சமல்லமா மெல்லமாய் கண்களை மூடி ஆண்டுடைய பாதத்தில் வைப்போம். இந்த செப்டம்பர் மாதம் 3வது வார வெள்ளிக்கிழமைக்கு நம்ம எல்லாரையும் கூடி வர செய்திருக்கிறார். அவ்வளோ பேருக்கு நம்ம சொல்லி இருக்கிறோம். அவ்வளோ பேர் வர வேண்டியதா இருக்கிறது. பரவாயில்ல, வந்தவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். வந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாம நன்றி சொல்லுவோம். அவருடைய சூழ்நிலைகள் எல்லாம் தெரியும். ஒருவேளை இந்த வாரம் மிஸ் ஆனா அடுத்த வாரம் கட்டாயமா அவங்க வரட்டும். அல்லேலூயா. ஆகவேதான் வந்திருக்கிறவர்கள் வராதிருக்கிறவர்களுக்காக, மற்றவர்களுக்காக, தேசத்திற்காக, ராட்சியத்திற்காக, தேச தலைவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டியது நம்ம மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. நம்ம எல்லாருமாய் கண்களை மூடுவோம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர் நடத்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருமாய் கண்களை மூடுவோம். அவருடைய பிரசனம் நம்மோடு கூட இருக்கிறது என்று நாம விசுவாசிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து அவர் வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஹalleluya, praise the Lord, hallelujah. ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை முழுமையாய் ஒப்புக் கொடுப்போம். Let us all surrender into the holy hand of the Lord. எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக நல்ல பிதாவே, Our loving heavenly holy Father, நீங்கள் எல்லாவற்றை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொல்லி எங்களை அழைத்தீர் ஆண்டவரே. Oh Lord, you have called each one of us. You are so precious among everyone. ஆண்டவரே, நாங்கள் உலக பிரகாரமான காரியங்களுக்கு நாங்கள் கவலைப்படாதபடிக்கு ஆண்டவரே எங்களை முற்றிலுமாய் ஜெபத்திலே தாங்குகிறவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. Heavenly Father, let us not put our heart and mind, soul into the worldly things, but make us to put ourselves into your presence, O Lord. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில என்ன வந்தாலும் சரி, என்ன போனாலும் சரி, ஜெபத்திலே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. Whatever comes into our life and goes out, O Father, we surrender each one of them into your holy precious hand. ஆண்டவரே, எந்த பிரச்சனையும் எந்த குழப்பத்திற்கும் உம்மையே நாங்கள் தேடுகிறவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. Let any confusions or problems arises, O Lord, give us the heart to search on you, O Lord. ஆண்டவரே, எல்லாரை காட்டிலும் ஆண்டவரே நீர் உண்டாக்கின இந்த தேகம், இந்த இருதயம் விசேஷித்ததா இருக்கிறது சுவாமி. Among everything and everyone, O Lord, this heart which you created, it is so precious in your sight, O Lord. ஆண்டவரே, மனிதனை நீர் வினோதமாய் உண்டாக்கினீர் ஆண்டவரே. You have created a man with your own image, O Lord. உம்முடைய ஆவியையும் உம்முடைய ஆத்மாவையும் தந்தீர் ஆண்டவரே. You gave your spirit and soul into us, O Lord. ஆண்டவரே, மனிதனை தேவ சாயலாய் உண்டாக்கி விசேஷித்தவனாய் இருக்கிறான் என்று சொல்லி அவரை ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. You created all the mankind according to your will, and you named them. You will be a precious. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட வாழ்கிறதுனால, நீர் எங்களோடு கூட நடக்கிறதுனால, எங்க குடும்பத்திலே நீர் இருக்கிறதுனால நாங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறோம். Oh Father God, we thank you that you are there with us and walking with us, and also you are there among our family members. And you also called us that you are and we are precious, Lord. ஆண்டவரே, இன்னைக்கு யாரெல்லாம் நாங்கள் ஜெபித்தோமோ அவர்களை குணமாக்கி சுகப்படுத்தி கர்ப்பப்பையை ஆண்டவரே நினைவு கூர்ந்து ஆசீர்வதித்து விசேஷித்தவர்களாய் நீர் மாற்றும் ஆண்டவரே. Father God, the ones we prayed that all the sicknesses you release them the healing power, and all the barren women be conceived in the name of Jesus Christ, Lord. ஆண்டவரே, உம்மை நம்பி விசுவாசிக்கிறவர்கள்
ஆண்டவரே அவர்கள் நீதியிலே விசேஷித்தவர்களாய் இருக்கும்படியாய் தேவன் ஆசீர்வதினார். Oh, Father God, whoever believe in you, O Lord, let them be saved and let them believe in your precious place. நாங்கள் எல்லோரும் பரமபிதாவின் புத்திரராய் இருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்யுங்க. Let us all be called that we are the children of the Heavenly Father. இந்த யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய், வீடியோ வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளையும் விசுவாசிகளையும் ஆசீர்வதித்து நடத்தும் ஆண்டவரே. We also surrender all the believers and all the man of God who are watching through Facebook and YouTube. இந்த நாள்ல நாங்கள் எங்கெங்கெல்லாம் போனோம், எங்கெல்லாம் வரணும், என்ன பேசணும், என்ன சிந்திக்கணும், என்ன யோசிக்கணும் என்பதை எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. Throughout this day, oh Father God, lead us while we go and come and do anything. Let you be among us and you lead us, O Lord. மாம்சீகமாக சுயமாய் நாங்கள் ஒன்றும் பேசாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரே எங்களை மறைத்து நீர் வெளிப்பட்டீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். Let each one of us do not talk among a flesh or do not think among a flesh, Lord. Holy Spirit, we ask for your help and you lead us. எங்க எல்லாரையும் நீர் விசேஷித்தவர்களாய் மாற்றிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you, Father God, for you blessing us with more wonderful and marvelous things. உடைய வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையில நடக்கட்டும். By your word and through your word, let our life lead, O Lord. நீர் காட்டுகிற வழியில நடக்கிறவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. As you show the way to us, O Lord, let us walk with that, O Lord. அலங்கரிக்கப்பட்ட கிரீடமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. You have blessed me with a royal diamond, O Father God. துதி, கன, மகிமை, ஆராதனை, புகழ் அனைத்தையும் உமக்கே நாங்கள் தருகிறோம். We give you all the glory and honor and praises of the domain to your name, O Lord. இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. I pray in the most powerful name of our Lord Jesus Christ. எல்லாருமே சேர்ந்து சொல்லுவோம், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்ட நம்ம எல்லாருக்கும் உண்டு. காவலாய் இருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு மேலும் அவர் நம்மை அனுதினமும் ஆசீர்வதித்து வழிநடத்த இன்றைக்கு அன்றைக்கும் சதா காலமும் நம்ம எல்லாரோடும் கூட இருப்பாராக. ஆமென். 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 ஹல்லேலூயா. நன்றி சொல்லி பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மள யார் பிள்ளைங்கம்மா? தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்போது தேவனுடைய பிள்ளைகளை அழைக்கப்பட போகிறோம் என்று சொன்னால், சத்துருவை சிநேகிக்கணும், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கணும், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யணும், நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களையும் நம்மை துன்பப்படுத்துறவர்களுக்காக என்ன செய்யணுமா? ரொம்ப ஈஸியான காரியம் இல்ல, செய்யும் போது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அநேக காரியங்கள சத்துரு நம்மை சூழ்ந்து கொள்கிறாங்க, நம்ம சபிக்கிறாங்க, நம்மள பகைக்கிறாங்க, நம்மள நிந்திக்கிறாங்க. எவ்வளவுதான் நன்மை செய்தாலும் என்ன பண்றாங்க? நமக்கு துன்பங்களை செய்துறாங்க. ஆனா சிநேகிக்கிறதும் ஆசீர்வதிக்கிறதும் நன்மை செய்கிறதும் ஜெபம் பண்றதும் ரொம்ப கஷ்டம். ஜெபம் பண்ணிடலாம், ஆனா அது அந்த காரியங்களை ஈடுபடுறது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் நம் தேவன் சொல்கிறாரு, இப்படி செய்தாதான் நீங்க என்னுடைய மகனாகவும் மகனாகவும் இருப்பா என்று சொல்லிவிட்டார். ஆகவே ட்ரை பண்ணலாம். என்ன பண்ணலாம்? ட்ரை பண்ணலாம். தேவன் நிச்சயமா நம்ம நடத்துவார். ஏதோ நம்ம பிள்ளைங்க ஒரு கெட்டு செத்தா, நீ என் பிள்ளையாடா, நீ என் பிள்ளையாமா, என்ன நீ என்ன மாதிரி இல்லவே இல்லையேன்னு சொல்றோம். அது போல தேவன் நம்ம சொல்லிடுவார், என் பிள்ளையாக நீ இருக்கணும்னா இந்த காரியங்களை நீ செய்தாகணும். ஆகவே ஜெபத்தொட்டை செய்கிறீங்க. ஒரு அருமையான பாடல் சொல்கிறது, 201வது பாடல், 201. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள் என்று சொல்கிறது. இந்த கருத்துள்ள பாடலை பாடி நாம் விசேஷித்தவர்கள் என்று சொல்லி உலகத்திலே வாழ்வோம். குடும்பத்துக்கு நாம் விசேஷித்தவர்கள் என்று சொல்லி நாம காண்பிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ லார்ட். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே
எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவின் களி கூறுவோம். இயேசுவின் பிள்ளைகள் எந்நேரமும் ஆமென் எவ்வேளையும் இயேசுவின் களி கூறுவோம். நம் நேசரின் களி கூறுவோம். கரங்களை தட்டுங்க. நம் நேசரின் களி கூறுவோம். இயேசுவின் பிள்ளைகள் இயேசுவின் பிள்ளைகள் இயேசுவின் பிள்ளைகள் சொல்லுங்க. எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எதை நினைத்தும் கலங்காமல் இப்போது ஸ்தோத்தரிப்போம். எதை நினைத்தும் கலங்காமலும் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நான் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நான் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். இயேசுவின் பிள்ளை நாங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள். எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே. இயேசுவின் பிள்ளைகளே. எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள். எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். நம் இயேசுவில் மகிழ்ந்திருங்கள். அல்லேலூயா. இந்த காரியம் எல்லாம் நாம் செய்யும்போது இயேசு பிள்ளையாக மாறுவோம். நிச்சயமாக ட்ரை பண்ணுவோம். இதை நம்ம செய்வோம். ரொம்ப கஷ்டம்தான். ஆனாலும் இயேசுவின் பிள்ளைகளாக நம்ம மாறணும்னா இதெல்லாம் நம்ம செய்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னா இந்த நாள்ல கேட்ட செய்திகள் ஒவ்வொன்றும் வேதத்திலிருந்து தான் எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒவ்வொரு நாளும் நீங்க படிங்க, தியானிங்க, அதன்படி நடங்க. இயேசுவின் பிள்ளைகளாக மாறுங்க. தேவன் உங்களையும் நம்ம அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆன்லைன் மூலமாய் பார்த்தவங்களை ஒவ்வொருவரும் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். மணி மற்றும் மிஸ்டர் இந்த நாளிலே கேட்ட எல்லாவித டெஸ்டிங் இருந்து கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். அதே போல ஒரு சகோதரி கேன்சரே, ஒரு சகோதரிக்கு அம்பிகா என்ற சகோதரிக்கு கேன்சர், இன்று அந்த சகோதரிக்கு ஆபரேஷன் என்று அவங்களுக்காக ஜெபிக்க சொல்லியிருக்கிறாங்க. தனிப்பட்ட ஜெபத்தை ஜெபம் பண்ணலாம். மணி எஸ்தர் இன்றைக்கு டெஸ்டிங் போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆபரேஷன் என்ன என்று தெரியல. ஆனா கர்த்தர் சகலத்தையும் பொறுப்பெடுத்துக் கொள்ள போகிறார். God bless you all. Be safe. Jesus is coming soon. மீண்டும் சந்திப்போம். கரங்களை தட்டி தேவன் இன்னைக்கு என்னை இயேசுவின் பிள்ளையாய் மகனாக மாற வைத்திருக்கிறார். அதற்காக நன்றி என்று சொல்லலாம்.